السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று இந்த பொள்ளாச்சி சின்னப்பள்ளி சுன்னத்துல் ஜமாத், மஸ்ஜிதுல் முபீன் சுன்னத்துல் ஜமாத் மற்றும் பொள்ளாச்சி வட்டார ஜமாத் உலமா சபை சார்பாக நடத்தப்படக்கூடிய நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறக்கூடிய மீலாது விழா சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் இந்த கந்தூரி விழாவில் 1,30,00,000 ஸலவாத்துகள் ஓதப்பட்டு 1,00,00,000 திக்ருகளும் செய்யப்பட்டு வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு தென்றலாக அனுப்பப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஸலவாத்தை குறித்து சில செய்திகளை நான் உங்கள் முன் சொல்வதற்காக வருகை தந்திருக்கிறேன். அருமையான பெருமக்களே, எல்லோருக்கும் தெரியும் இந்த வசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற வசனம் அதிகமாக ஓதப்படுவது பல இடங்களிலும் மௌலிது ஷரீஃபுகளிலும் மற்றும் பல நிகழ்வுகளிலும் ஓதப்படுவது வழமையாக இருக்கிறது. இந்த வசனம் பாடம் இல்லாதவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிக குறைவாக இருக்கலாம். இது ஒரு தனி சிறப்பை எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டுகிறது. இந்த ஸலவாத்தை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பாக ஸலவாத் என்றால் இந்த பொருள் என்ன என்பதை குறித்து ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் தொழுகிற தொழுகை இருக்குல்ல, ஐவேளை தொழுகையை தொழுகிறோம் இல்லையா, இந்த தொழுகைக்கு அரபியிலே என்ன பெயர்? சலாத்து. சலாத்துங்கிறது அகீமு சலாத்த, தொழுகைக்கு சலாத்து என்று பெயர். இந்த சலாத்து என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகையை தமிழில் பன்மையாக நாம் எப்படி சொல்வோம்? தொழுகைகள் என்று சொல்லுவோம். அரபியிலே சலாத் என்ற தொழுகை என்ற அந்த வார்த்தையை அரபியிலே பன்மையில் எப்படி சொல்வது என்றால் சலவாத்து. சலாத்துக்கும் சலவாத்துக்கு இடையில வித்தியாசம் இல்லை. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீதிலே வருது, ஹம்சு சலவாத்தின் கதபஹுன்னல்லாஹ், ஐவேளை தொழுகையை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். ஐவேளை தொழுகை என்று சொல்லும் பொழுது பன்மை இல்லையா? 5 தொழுகைங்கிறது பன்மை தானே. அப்ப சலாத்துன்னு சொல்ல முடியாது. ஹம்சு சலவாத்தின், ஐவேளை தொழுகைகளை 5 தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்.
என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன புரிகிறோம்? இங்கே அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கும் சலாத்து சலவாத்து, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் காணிக்கையாக வழங்கக்கூடிய இந்த இபாதத்துக்கும் சலாத்து சலவாத்து ரெண்டும் ஒண்ணுதான். மொழியியலில் இரண்டுமே ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. தொழுகை என்றாலும் சலவாத்து என்றாலும் ஒன்றுதான். உலமாக்கள் இருக்கிறீர்கள், இது உலமாக்களின் சார்பாக நடத்தப்படக்கூடிய நிகழ்வு. இதிலிருந்து என்ன புரிகிறோம் என்றால், ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ரெண்டு நண்பர்கள், அவருக்கு இவர் பிரியம், இவருக்கு அவர் பிரியம். இவங்க என்ன செய்வாங்க? பொதுவா இந்த பெருநாள் காலங்களில் பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? இப்ப அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு புது ஃபேஷன் நம்ம பார்க்கிறோம். ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க ஒரு 10 பேரோ 20 பேரோ, அவங்களுக்கு தோதுவா வசதிக்கு தகுந்தவாறு 10 பேர் இருப்பான், அல்லது 20 பேர் இருப்பான், 30 பேர் இருப்பான். அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிப்பாங்க. இது என்னடா, இது என்ன புதுசா? நாம இப்ப நாளாயிடுச்சு, இப்ப அது எல்லாருக்கும் எல்லா ஊர்லயும் அது பரவிடுச்சு. ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு பிள்ளைகள் இருந்தால், பேர பிள்ளைகள் இருந்தால், ஒரே மாதிரி ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எந்த அடிப்படையில்? இதெல்லாம் மஹப்பத், பிரியத்தினுடைய அடிப்படையில். சாதாரணமாக நம்முடைய பிரியம் என்பது இன்றைக்கு பிரியமாக இருக்கலாம் நண்பர்கள், இன்னொரு காலத்தில் அவர்கள் சண்டையாளர்களாக மாறி போகலாம். நண்பர்கள் விரோதியாக மாறலாம், விரோதி நண்பனாக மாறலாம். அவர்களே நட்பாக இருக்கும் பொழுது, மஹப்பத்தாக இருக்கும் பொழுது ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சில இடங்களை நான் பார்த்தேன், ஒரே மாதிரி செருப்பும் போடுறான். எல்லாம் இதுல எதுல உள்ளதுன்னா, அந்த பாசத்துல பிரியத்துல உள்ளது. அருமையான பெருமக்களே, இதுவே இப்படி இருக்கிறது என்றால், உலகத்தில் இதற்கு மேல் ஒரு மஹப்பத் இல்லை என்று சொல்லும் ஒரு மஹப்பத் எது தெரியுமா? இப்ப நம்ம பிள்ளைகளை நேசிக்கலாம், நம்ம மனைவியை நேசிக்கலாம், நம்முடைய தாயை அதிகமாக நேசிக்கலாம், தந்தையை நேசிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் யாரை நேசிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். ஆனா நேசிக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியல, ஆனா நேசிக்கணும். அதுதான் ஈமானினுடைய வேர், அதுதான் ஈமானுடைய ரூட் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லுகிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மொத்தத்தில் நம்ம ஒரு ஆள் அதிகமா நேசிக்கிறோம், ஒரு ஆளை குறைவா நேசிக்கிறோம், எப்படி எல்லாம் இருக்கட்டும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கக்கூடிய அளவிற்கு உங்களில் நேசிக்கக்கூடிய யாரும் இருக்கலாம், என்னை விட அதிகமாக நேசிப்பவர்கள் இருக்கலாம். அப்துர் ரஹீம் அல் புர்கி ரலியல்லாஹு தன்னுடைய நேசத்தை எப்படி சொல்லுவது? அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய நேசத்தை எப்படி சொல்வது? ஒரு தல்ஹான்னு ஒரு புள்ள, சின்ன வயசு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அந்த அஷரத்துல் முபஷ்ஷரால இருந்தாங்களே, அவங்க இல்ல, இன்னொரு சின்ன புள்ள, சின்ன வயசுக்காரரு. அவர் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதுக்கு வர்றாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி வருது, ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம், ஃபகப்பல கதமைஹி, கண்மணி நாயகத்தினுடைய பாதங்களை முத்தமிடுகிறார். முத்தமிட்டு அவர் சொல்றத பாருங்க, யா ரசூலுல்லாஹ் முர்லி பிமா அஹ்பப்தா, உங்களுக்கு விருப்பமான ஒன்றை எனக்கு ஏவுங்க. அதாவது நீங்க சொல்லி நான் செய்யணும், நீங்க ஏதாவது சொல்லணும், நான் செய்யணும். இப்ப நம்ம பிள்ளைகள்லாம் அத்தா வேலை சொல்லிருப்பாரோன்னு மறைஞ்சு மறைஞ்சு நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்காக வேண்டி. ஆனா அந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா, நீங்க ஏதாவது சொல்லுங்க நாயகமே, நான் செய்கிறேன். அவ்வளவு ஆர்வம், ரசூலுல்லாஹ் சொல்லி செய்யணும் என்பதில் சஹாபிகளும் சஹாபிகளுடைய பிள்ளைகளும் அவ்வளவு ஆர்வமாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தல்ஹா, நான் சொன்னா செஞ்சிருவீங்களான்னு கேட்டாங்க. செஞ்சிருவீங்களா? செய்வேன் நாயகமே. நல்லா யோசிச்சுக்கங்க, செஞ்சிருவேன். அப்படியா, போங்க, உக்குத்துல்லா பாக், உங்க அத்தாவை போய் வெட்டிருங்க. நான் உங்க அத்தாவை போய் வெட்டிருங்க. நம்ம இருந்தா என்ன சொல்ல, யாரும் சொல்லுதா, நீங்க சொல்லி ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக கேட்டேன். எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் செய்யணும்னு ஒரு ஆசை. அதுக்காக வேண்டி எங்க அத்தாவை கொல்ல சொல்றீங்களே, எங்க அத்தா என்ன பாவம் செஞ்சாரு, அவர் என்ன குற்றம் செய்தாரு, அவர் நல்லா தானே இருக்காரு, நல்ல மனிதர் தானே, அப்படிலாம் சொன்னா அது நியாயம்தான். ஆனா சஹாபிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. சஹாபியுடைய பிள்ளை இல்லையா, ஒரு ஓட்டமா ஓடுறார். தல்ஹான் இல்லைங்க, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எங்க போறீங்க?
நாயகமே எங்க அத்தாவை கொல்றதுக்கு போறேன் அப்படிங்கிறான். ஏன் கொல்ல சொன்னார்கள் தெரியாது, எதற்கு கொல்ல சொன்னார்கள் தெரியாது. சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதால் கொல்லுவேன் என்றார்கள். நீங்க சொல்லிட்டீங்க நாயகம், அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இந்த மஹப்பத் நம்மகிட்ட இருக்கா? அந்த மாதிரி மஹப்பத்ல ஆச்சரியமாக இருக்கும். இதை தாண்டி எல்லாம் சஹாபிகள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த காட்சி ஆச்சரியமானது, அபூர்வமானது. சல்தான் சொன்னாங்க, தல்ஹா நான் அந்த வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு உறவுகளை பிரிக்கிறதுக்கு வந்தவன் இல்லை, எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு வந்தவன், மஹப்பத்தில் வந்தவன், நேர்வழி காட்ட வந்தவன், அருளாக வந்தவன் அப்படின்னாங்க. அப்ப ஏன் வெட்ட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வெட்ட இல்லை, போனவங்க பிடிச்சி நிறுத்திட்டாங்க. இது அதுக்கு அவங்களுக்காக இல்லை, நம்ம போல உள்ளவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் நம்ம போல ஒரு ஆளுதான் பேசிக்கிட்டு திரியறானே அவனுக்கும் சொல்றதுக்கும் என் சஹாபிகளினுடைய மஹப்பத்தை விளங்கிக்கோ அப்படின்னு தெளிவுபடுத்துவதற்கு. என் தோழர்கள் நீங்கள் பேசுவது போன்று சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்காலத்தையும் விளங்கினவங்க தானே, முக்காலத்திற்கும் நபி எக்காலத்திற்கும் நபி, முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். என்னுடைய உம்மத்தில் ஒரு வரக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான், சஹாபிகளை பத்தி என்னுடைய தோழர்களை பத்தி குறை பேசிக்கிட்டு இருப்பான். அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க. டேய் சாதாரணமானகள் ஆட்கள் இல்லடா, என் தோழர்கள் மாதிரி உலகத்தில் எந்த நபிக்கும் தோழர்கள் இல்லை. அல்லாஹ்வே பொருந்திக் கொண்ட தோழர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே ரலியல்லாஹு அன்ஹும். அப்படிங்கிற என் விஷயத்துல, என் தோழர்களுடைய விஷயத்துல கவனமாயிருங்க, வார்த்தைகளை கடும் சரியான முறையில் பிரயோகியுங்கள் என்பதை சொல்லி காட்டினாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்ப நாம என்ன சொல்ல வர்றோம்? இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற அன்பு நம்மகிட்ட இருக்கா? இல்லை சகோதரர்களே. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய அன்பு. இந்த அன்பையும் தாண்டி ஒரு பேரன்பு இருக்கிறது, இந்த அன்பையும் தாண்டி ஒரு பேரன்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு போயிருக்கிறாங்க. மதீனா ஷரீஃபிலிருந்து ரொம்ப தூரம் போன பயணம் என்று எடுத்துக்கொண்டால் தபூக்கு தான். அந்த தபூக்குக்கு போய் இருக்கிறாங்க. மதீனால பெரிய பிரச்சனை தாய்மார்களுக்கு, தாய்மார்களுக்கு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, அவங்களோட பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, தாய்மார்களுடைய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம், ஒரே பிரச்சனை குடும்பத்து வீட்டில். நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தின்ன மாட்டேன், குடிக்க மாட்டேன், பெரலி சேட்டை. ஏன் அப்படின்னா, நாங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு கேட்குது பிள்ளைகள். 2 நாள்ல வந்துருவாங்கப்பா, நல்லா இருப்பா, நீ சாப்பிடுமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு ரசூலுல்லாஹ்வை காட்டுங்க, ரசூலுல்லாஹ் பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு குழந்தைகள் பேசியது, சிறு பிள்ளைகள் பேசியது, ஆண் குழந்தைகள் பேசியது, பெண் குழந்தைகள் பேசியது. ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு துடிக்குது பிள்ளைகள். என்ன என்ன பாசம் அது! எப்படிப்பட்ட பாசத்தை இந்த சஹாபியத்துகள், சஹாபாக்கள் தங்களினுடைய வாரிசுகளுக்கு ஊட்டி இருக்கிறாங்க. இந்த ஒரு கட்டத்தில் அந்த உம்மாமார்களால தாக்கு பிடிக்க முடியல, பெரிய வீட்டுல ரகலையா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வராங்கிற தகவல் வந்துருச்சு. இந்தப்பா நாளைக்கு வர்றாங்கப்பா, ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னா பிள்ளைகளுக்கு பெரும் குதூகலம். அன்னைக்கும் தூங்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து தூங்கல. அடுத்த நாள் காலையிலேயே இந்த பெற்றோர் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு நேரம் எங்க போயிட்டாங்க? மதீனா ஷரீஃபினுடைய எல்லைக்கே போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஒரு வழக்கு உண்டு, வெளியில போயிட்டு மதீனா ஷரீஃப் விட்டு வெளியில போயிட்டு வரும் பொழுதெல்லாம் ஸ்வீட் இனிப்பு வாங்கிட்டு வருவாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அவங்க என்ன செய்ய வர்றாங்க, இந்த பிள்ளைகள்லாம் நிறைய எதிர்பார்த்து நிக்குது. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இல்ல, உடனே அவங்க என்ன செய்ய ஒட்டகத்திலிருந்து இறங்கிட்டாங்க. அவங்க இறங்கின உடனே சஹாபாக்கெல்லாம் இறங்கிட்டாங்க. ஒரே ஓட்டமா உயோடு ஓடி வருது பிள்ளைகள் எல்லாம், ஓடி வருகிறது பிள்ளைகளை. முதலாவது வந்த பிள்ளையை ரசூலுல்லாஹ் தூக்கிட்டாங்க. அடுத்து வந்த பிள்ளை யஹ்மிலியா அபூபக்கர், யஹ்மிலியா உமர், உமர் இந்த பிள்ளையை தூக்குங்க, அபூபக்கர் இந்த பிள்ளையை தூக்குங்க, நீங்க இந்த பிள்ளையை தூக்குங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பிள்ளையை தூக்கிக்கிட்டாங்க. ஒட்டகத்தில் ஏறியாச்சு, எல்லாத்துக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து ஒட்டகத்தில் ஏறி போகப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முன்னால போறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் பின்னால சித்திக் நாயகம் வர்றாங்க. அவங்க கையிலையும் ஒரு பிள்ளை இருக்கு, இவங்க கையிலையும் ஒரு பிள்ளை இருக்கு. பிள்ளைகள் எப்படி விவரமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த குழந்தை சித்திக் நாயகத்தினுடைய கையில இருக்கக்கூடிய பிள்ளைய பார்த்து சொல்லுது, ஏய் நம்ம பாஷையில பேசி காட்டுறேன், நம்ம பாஷையில பேசும், மச்சான் நீ சித்திக் நாயகத்து கையில தான் இருக்கிறா, நான் ரசூலுல்லாஹ் கையில இருக்கிறேன். யோசித்து பாருங்கள், என்ன பிரியத்தை அந்த பெருமக்கள் ஊட்டி இருக்கிறாங்க. நீ யார் கையில இருக்கிறா? சித்திக் நாயகத்துல கையில இருக்கிறா, அது பெரிய விஷயம் தான். ஆனா நான் ரசூலுல்லாஹ்வோட என்ன தூக்குறது ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பிரியம் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இதையும் தாண்டி அன்பு இருக்கிறது சகோதரர்களே.
சஹாபிகள், சஹாபியத்துகள். உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டு சஹாபிகள் பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு முன்னால் வந்து நின்றது ஒரு பெண்மணி, உம்மு உமாரா. அந்த அகபா என்ற அந்த உடன்படிக்கையை நாம் பேசினோம் ஜும்மாவில். அகபா உடன்படிக்கையிலே முதலாவதாக 73 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மதீனா ஷரீஃபிலிருந்து வந்து மக்காவிலே அகபாவிலே ஹஜ்ஜுடைய காலத்தில் பையத்து செஞ்சாங்க. அதுல 71 பேர் சஹாபிகள் ஆண்கள், 2 பேர் பெண்கள். அதுல உம்மு உமாரா ஒரு ஆள். தான் செய்த பைஅத்தை, உடன்படிக்கையை, ஒப்பந்தத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது ரசூலுல்லாவை எதிர்த்து அவர்களை கொல்லுவதற்காக இப்னு கமியா என்ற ஒரு வீரன் வர்றான். இப்னு கமியா லேசான வீரன் இல்ல. அவனை பத்தி நம்ம சொல்றதா இருந்தா, இப்ப ஒட்டகத்தை அறுத்தாச்சு, அந்த ஒட்டகத்தோல் அங்க விரிச்சிட்டோன்னு வைங்க, அதெல்லாம் வந்து அவன் நடுவில் நின்றுக்கிடுவான். நடுவில் நின்றுக்கிட்டு என்ன இழுத்து, நீங்க தோலை இழுத்து என்ன கீழே வைங்கப்பா, கீழே விழ வைங்க பார்க்க அப்படின்னு சவால் விடுவான். இப்ப எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு விரிப்புல நிக்கிறோன்னு வைங்களேன், நம்ம ஒரு விரிப்பு விரிச்சு இருக்குது, என்ன இழுக்கன்னா 4 பேர் பிடிச்சி இழுத்த நம்ம அவ்வளவுதான் கீழே விழுந்துருவோம். இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அவனை விழ வைக்க முடியாது. அந்த அளவிற்கு ஸ்டெடியா இருப்பான், வலிமையானவன், 100 வீரர்களுக்கு சமமானவன் என்று அவனுக்கு பெயர். அந்த இப்னு கமியா அந்த ஒட்டக தோல்ல நின்னுகிட்டு இருப்பான், எல்லாரும் இழுப்பாங்க, அவன் ஆணி அரைஞ்ச மாதிரி நிற்பான். அவன் நின்ற இடம் அப்படியே இருக்கும், ஒட்டக தோல் கிழிந்து பீந்து இழுத்தவங்க எல்லாம் கீழே விழுந்துருவான். அவன் அப்படியே நிற்பான் நடுவுல, அந்த தோல் அப்படிதான் இருக்கும். அதை விட்டு மற்ற பகுதி கிழிஞ்சிடும். எப்படின்னு யோசிக்கங்க, இவன் எவ்வளவு வலிமையானவன். இவன் ரசூலுல்லாஹ்வை கொல்ல வர்றான். அந்த இடத்துல சஹாபிகள் இல்லை. யார் இருக்கிறா தெரியுமா? உம்மு உமாரா நிக்கிறாங்க. ஒரு பொம்பளை நிக்கிறாங்க, வாழை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நீ ரசூலுல்லாஹ்வை தொடுறதா இருந்தா என்ன தாண்டி தான் போகணும். என்ன, நான் அப்படி உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அகபாவுடைய உடன்படிக்கை நீங்கள் கேட்டால் தெரியும். என்ன தாண்டி போகணும் அப்படிங்கிறான். சல்லல்லா இவன் அவன் குதிரையில வேற வர்றான், எவ்வளவு பெரிய வீரன். இங்க ஒரு பொம்பளை, உடல் பெரியதான வலிமை இல்லை, அவனோட சண்டை போடுறாங்க. மேலிருந்து சண்டை போடுறது லேசு, கீழிருந்து சண்டை போடுறது கடினம். அவன் வீரன், 100 பேருக்கு சமமானவன், குதிரையில மேல வேற இருக்கிறான். இவன் கீழே நின்றுக்கிட்டு ஒரு சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க. முடியல, அடிஷா ஓங்கி ஒரு அடி, வாள் உடைந்து சிதைந்தது. உம்மு உமாராவுடைய வாள் விரைஞ்சிட்டு அவனுடைய அந்த வாள் வந்து உம்மு உமாரா ரலியல்லாஹு தன்னுடைய தோல்ல இறங்கி பிளந்துடுச்சு, ரத்தம் பீரிட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்ப இந்த நேரத்தில் இப்னு கமியா பார்க்கறான், யாராவது நம்ம பார்த்துட்டா அட போய் இனி பெரிய வீரங்கிறா, 100 பேருக்கு சமமானவங்கிறா, போய் ஒரு பொம்பளையை வெட்டிட்டியே அப்படின்னு கேவலமா பார்த்துருவாங்களா இல்லையா. திரும்பி ஓடிட்டான். அவன் ஓடாம இருந்தா வேற நிலை நடந்திருக்கும். ரசூலுல்லாஹ் நெருங்கி இருந்தா அவன் எரிஞ்சு போயிருப்பான், அது வேற விஷயம். அவன் திரும்பி ஓடிட்டான். உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காலடியில் கிடக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அவங்க கேட்கிறாங்க, சலியா உம்மா உமாரா, உம்மா உமாரா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நம்ம என்ன கேட்போம். யாரும் சொல்ல வலி தாங்க முடியல, ரத்தம் பீறிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, இங்க வரைக்கும் கிழிஞ்சா எப்படி இருக்கும், எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு, இந்த எலும்புகள்லாம் வந்து அவன் அந்த அளவிற்கு ஆழமாக பதிந்து அது வெட்டித்து ரத்தம் பீறிட்டு கொண்டிருக்கிறது, எழுந்திருக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய காலடியில் விழுந்துட்டாங்க. என்ன வேணும் உமாரா? நாயகமே வலி தாங்க முடியல நாயகமே, இந்த வலி போயிடணும், ரத்தம் நின்றணும், உங்க கையால தடவி விட்டு இது எனக்கு நல்ல ஆஃபியத்தாயிடணும் அப்படின்னு கேட்டிருந்தா நியாயமா இல்லையா? நியாயம் தானே. கேட்கல சகோதரர்களே, அதுதான் சஹாபியத். நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் சொர்க்கலோகத்திலே உங்களுடைய ருஃபகாக்களாக, தோழர்களாக உங்க காலடியில் நாங்க இருக்கணும்னு கேட்கிறாங்க. உங்களை நாங்கள் பார்க்கிறோம், உங்க பக்கத்திலேயே சொர்க்கலோகத்தில் இங்க இருக்கிற மாதிரி அங்கும் இருக்கணும் நாயகமே, உங்க கிட்ட இருக்கணும். ரத்தம் ஓடுது, வலி தாங்க முடியாத நிலை இருக்குது, கேட்கலையே, ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாயி ஃபில் ஜன்னah ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவா இவர்களை அவங்க கேட்ட மாதிரி என்னுடைய தோழர்களாக சோனலோகத்தில் ஆக்கி வைந்தாங்க. உமாரா சொல்றாங்க, இந்த துவா என்னுடைய வேதனையை போக்கி விட்டதுங்கிறாங்க. எனக்கு வலியே இல்லாம போயிடுச்சுங்கிறாங்க. வலி இருக்கும், வலி தெரியல சகோதரர்களே. என்ன ஒரு அற்புதமான அன்பு. ஒரு சில 1-2 அன்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன்.
இதையெல்லாம் தாண்டிய ஒரு அன்பு உண்டு. இதுக்கு மேல ஒரு அன்பு, மஹப்பத்து, லவ், பிரியம், காதல், நேசம், பாசம், நீங்க என்ன வேணுமானாலும் பேர் சொல்லுங்க, அது இல்லவே இல்லை என்றால் அந்த அன்பு எது தெரியுமா? வல்ல அல்லாஹ் தன்னுடைய ஹபீபின் மீது காட்டக்கூடிய அன்புதான். அதற்கு நிகராக ஒண்ணு இல்லை சகோதரர்களே. நீங்க எவ்வளவு பாசம் வச்சாலும் சரி, அவன் வச்ச மாதிரி வைக்க முடியாது, அவன் அன்பு காட்டிய மாதிரி காட்ட முடியாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட பேரன்பை கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெருமக்கள் 1000 கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய அன்பிற்கு ஈடாக, இணையாக, நிகராக இன்னொரு மஹப்பத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் தன்னுடைய ஹபீபின் மீது ஸலவாத்து சொல்லுகிறான். இப்படி நம்ம பொருள் வைக்கணும். அல்லாஹ் ஸலவாத் சொல்றான், மலக்குமா ஸலவாத் சொல்றாங்க, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோம். ஆனா அந்த ஸலவாத்தை அல்லாஹ் என்ன நிலையிலே சொல்லுகிறான், அவன் எப்படி சொல்லுகிறான், என்ன மஹப்பத்தோடு சொல்லுகிறான் என்பதை சொல்வதற்காக இங்கே நான் வருகிறேன். ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேட்ட துவாலாம் குர்ஆன்ல இடம்பெறுது. அல்லாஹ் என்னுடைய அடியார்கள் பாவம் செஞ்சா நீ அவங்க தண்டிக்கிறதும் மன்னிக்கிறதும் உன்னுடைய பொறுப்பு. இன் துஅஸிபுஹும் இபாதுக், நீ அவர்களை தண்டிச்சா அவங்க உன்னுடைய இபாதத்து, உன்னுடைய அடியார்கள் தான், நீ மன்னிச்சா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. யாரு? ஈசா நபி, இப்ராஹிம் நபி எல்லாம் கேட்கிறாங்க. அவருடைய துஆக்கல்ல உள்ள ஒரு சாராம்சத்தை சொல்றேன். அதே மாதிரி ஒருவேளை அவர்களோடு நீ கருணையாக இருந்தால் அவரை நீ மன்னிக்கலாங்கிற மாதிரி இந்த துஆக்கள் இடம்பெறுகிறது. இந்த ஆயத்துக்களை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பித்தால் அல்லாஹ்வால பொறுக்க முடியல. தன் ஹபீபினுடைய கண்களில் கண்ணீர் கசிந்தால் அவன் பொறுக்க மாட்டான். ஜிப்ரீல் அனுப்பிட்டான். என்னன்னு கேட்டுவாங்க. அவனுக்கு தெரியாதா ஏன் அழுகுறா? அவனுக்கு தெரியாதா? நமக்கு தெரியணும். இந்த மரமண்டைக்கு ஏறணுமே. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடந்தா தானே விளங்கும். அப்பவே விளங்காம 1000 மண்டைகள் இருக்கு, என்ன செய்யறது? அப்ப இதற்காக அல்லாஹ் அனுப்புகிறான். வந்து நாயகமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கறாங்க, ஏன் அழுவுறீங்க? அழுதுகிட்டே சொன்னாங்க, உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. நீ மன்னிச்சிருந்து சொல்லலாமா இல்லையா? அந்த நபிமார்கள் நீ தண்டித்தால் உன்னுடைய அடியார்கள், நீ மன்னிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை போல சொல்லிட்டு போலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தை மன்னிச்சிரு, தண்டிக்காதேன்னு கேட்கலாமே சகோதரர்களே. ஏன் கேட்கல? உம்மத்தி 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 அப்படின்னு நிக்கிறாங்க, வேற ஒன்னும் சொல்லல. மன்னிச்சிரு, கருணை காட்டு, அருள் காட்டு, அன்பு காட்டு, எதுவும் பேசலையே. இந்த ஆயத்தை ஓதிட்டு இப்படி கேட்கிறாங்க, உம்மத்தி உம்மத்தின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேரா ஜிப்ரீல் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லல, உம்மத்தி உம்மத்தி தான். நேரா அல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா போய் சொல்லுங்க, உங்க உம்மத்தினுடைய விஷயத்துல நீங்க பொருந்திக் கொள்ளும் வகையில் அவன் நடந்து கொள்வானாம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் அவன் அல்லாஹ் நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, என்ன அன்பு! வல சௌஃப ரப்புக யுஅதீக் வ ரப்புக ஃபதர்லா. அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? ஒரு காலத்தில் ஆகிரத்தில் உங்களுக்கு தருவான். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. உங்களுடைய ரப்பு, இதுல ரொம்ப கவனமா பார்க்கணும். ரப்புங்கிறதுக்கும் ஏன் ரப்புங்கிறதுக்கு இடையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? வாப்பா, ஏன் வாப்பா, என்னுடைய நண்பன், என் பிள்ளை அப்படின்னு சொன்னாலே அது தனி ஒரு அந்தஸ்து. இங்க அல்லாஹ் சொல்றான், ரப்புக வல சௌஃப யுஅதீக ரப்புக. உங்களுடைய ரப்பு நான், உங்க ரப்பு, உங்க ஆளு நாங்கறான். உங்க ஆளாகிய நான் உங்களுக்கு நான் தருவேன். ஃபதர்தா, நீங்க பொருந்திக்கிடுவீங்க. அப்படின்னா என்ன? நீங்க பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு நான் தருவேன் தானே அர்த்தம். இந்த ஆயத்தை இறங்குனது சில இந்த தஃசீர்களை நீங்க பாருங்க. லா அர்தா, யார் சொல்றா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் பொருந்த மாட்டேங்கிறாங்க. நீ எவ்வளவு தந்தாலும் நான் பொருந்த மாட்டேன். அது ஆச்சரியம் இல்லையா சகோதரர்களே? இப்படி யாராவது பேச முடியுமா? அல்லாட்ட பேச முடியுமா? அத்தாட்டையே பேச முடியாது, அல்லாட்ட எங்க பேச? செப்பையை கலத்திட்டு வர அத்தா அல்லாட்ட என்ன பேசுறாங்க? லா அர்தா சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வ வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னர். என் உம்மத்துல ஒருத்த நரகத்துல இருக்கும் வரை நீ தருவதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது ரப்பேங்கிறாங்க. என் உம்மத்துல ஒருத்த இருக்கிற வரைக்கும், என் உம்மத்துல ஒருத்த நரகத்துல கிடந்து ஆண்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது நான் சொர்க்கலோகத்துல சந்தோஷமா இருக்க முடியுமா? என் புள்ள ஹாஸ்பிட்டல்ல கிடக்குது, கஷ்டத்துல இருக்குது. என்னுடைய தாய் தந்தை கடமையை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கோடி கோடியா செல்வம் இருக்கிறது, கூட கோபுரங்கள், மாட மாளிகைகள், அந்த காரு, பென்ஸ் காரு, சொத்து சொகண்டு கோடி கணக்க கொட்டி கிடக்கு. சந்தோஷமா இருக்க முடியுமா?
அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது அப்ப என்னால் பொறுத்து கொள்ள முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, இவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் சந்தோஷம் மனநிறைவாக இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் குவிந்து கிடக்கும் நிலையிலும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியல. புள்ள ஹாஸ்பிட்டல், அம்மா ஹாஸ்பிட்டல், யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னாலே பொருந்தி கொள்ள முடியலையே, அந்த சுகத்தை அனுபவிக்க முடியலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட கூடுதல் பாசத்தை இந்த உம்மத்தின் மீது காட்டுகிறார்கள். என் உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கும் வரை நான் பொருந்தி கொள்ள மாட்டேன் என்றார்கள். இப்ப ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மஹப்பத்து நமக்கு புரிகிறது இல்லையா? அருமையான பெருமக்களே, அந்த ரப்பு தஆலா தன்னுடைய ஹபீபின் மீது ஸலவாத்து சொல்லுகிறான். ஓ மலாயிகத்தஹு, மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். எந்த மலக்கு? மலக்குகளுக்கு எப்ப பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியே பேசிட்டு இருப்பாங்க மலக்குமார்கள்லாம். கோடான கோடி மலக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததே இல்லை. மேராஜுக்கு ரசூல் வர்றாங்கன்னு சொன்னதும் மலக்குமார்களுக்கு குதூகலம், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்ட்டு. அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை, யா ரப்பி, ஒரே ஒரு ஆசை, என்ன? அவங்களுக்கு பின்னால நாங்க நின்று ஒரு தடவை தொழுதரணும், அவங்களுக்கு பின்னால நின்று நான் தொழணும் அப்படின்னு விரும்புறாங்க. மேராஜுக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸிலே இமாமாக நின்று நபிமார்களுக்கு தொழ வைக்கிறாங்க. இமாமுல் அம்பியா வல் முர்சலீன் சொல்றோமா? நபிமார்கள் அங்கதான் நடந்தது. இமாம் பைத்துல் மக்தஸ்ல இமாமாக நின்று தொழ வைக்கிறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவிலே கோடான கோடி மலக்குமார்கள் வந்துட்டாங்க, சஃப் சஃபா நிக்கிறாங்க. மலக்குமாருடைய எண்ணிக்கை பற்றி சொல்ற நிறைய இருக்கு. அவங்க அணிவகுத்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு தொலை வைக்கிறாங்க. இமாமுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு இமாமாக நின்று தொலை வைக்கிறாங்க. அத்தகைய மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றாங்க. அல்லாஹ் குறித்து சொல்லிட்டோம். இப்ப மலக்குமார்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க? ஸலவாத்து சொல்றாங்க. டே லேசா நினைச்சுக்கிட்டாதீங்கடா, அல்லாஹ் சொல்றான், நான் ஸலவாத்து சொல்றேன், என்னுடைய மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றாங்க. ஒரு சமயத்தில் பாருங்க, இதுல மலக்கும் அல்லாவும் அந்த மஹப்பத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு வராங்க. வந்தா அப்படி ஒரு பதட்டத்தோட வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சில சமயங்கள் அப்படி வந்திருக்கிறாங்க. சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹந்தக் யுத்தத்திலே காயப்பட்டு ஷஹீதான சமயத்திலேயும் அப்படி வந்தாங்க. இப்படி சில குறிப்பிட்ட நேரங்கள்ல பதட்டத்தோட ஜிப்ரீல் வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதட்டத்தோடு வந்தா ரசூலுல்லாஹ் பதட்டம் ஆயிடுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில மஹப்பத். தெருவில் ஒருத்தன் ஓடுறான்னு வைங்க, யாரோ ஒருத்தன் ஓடுறான் அப்படி நம்ம நிற்போம். நம்ம அத்தா ஓடுனான்னு வைங்க, நம்ம பிடிக்கும், அத்தா ஓடுறாரு, தம்பி அத்தா ஓடுறாரு, வாடா இவனு சேர்ந்து ஓடுவானா இல்லையா? இவனுக்கு பதட்டம் வந்துடும். அவனுடைய மனைவி ஓடுறான்னு வைங்க, அவன் மகள் ஓடுறான்னு வைங்க, சும்மா இருக்க முடியுமா? நமக்கு என்ன ஆச்சு? அவங்க பதட்டமானால் நமக்கும் பதட்டம் ஆயிடும். இது மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில இருக்கக்கூடிய மஹப்பத் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான மஹப்பத். அது சம்பந்தமான பல தகவல்கள் இருக்கு. ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹால பிரியுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து போகும்போது, நான் என்னால் வர முடியாது நாயகம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? என்னுடைய எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல வந்தா நான் கரைஞ்சு போயிடுவேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்ட்ட எல்லா நபிமார்களும் கோரிக்கை வச்சாங்க, மனு கொடுத்தாங்க. நீங்க அல்லாஹ் சந்திக்க போறீங்க, வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நபிமார்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. உங்களுக்கும் ஒரு கோரிக்கையா? ஆச்சரியமா இருக்க. என்னண்டு? வேற ஒண்ணும் இல்லை நாயகமே, நாளை மறுவுலகத்தில் தீர்ப்பு நாளின் போது நரகத்தின் மேலே முதுகிலே போடப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தை கடந்து செல்வது என்பது கடினமான ஒரு விஷயம். அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைப்பானாக. அப்படி கடந்து செல்லும் பொழுது உங்க உம்மத்துகள் அப்படியே தடுமாறுவாங்களே, அதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அதனால உங்க உம்மத்துக்களை மட்டும் என்னுடைய ரெக்கையிலே சுமந்துக்கிட்டு நாங்க சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துறணும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்க அப்ளிகேஷன் வைங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும்? என் உம்மத்தின் மீது ஜிப்ரீலுக்கு இவ்வளவு பிரியம் என்றா எப்படி இருப்பாங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதட்டமான உடனே இவங்களும் சர்வதம் பதட்டமாயிட்டாங்க. என்ன ஜிப்ரீல், யா ரசூலல்லாஹ், நான் இப்போது பூமியிலிருந்து இறங்கி ஒரு செய்தியை சொல்றதுக்காக வேண்டி வந்தேன். ஆனால் வர்ற வழியில ஒரு காட்சியை பார்த்தேன், எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கிடுச்சு நாயகமே. எனக்கு இந்த பதட்டம் ஏற்பட்டது. என்னது? அதுவும் உங்கள் சம்பந்தமாக, என் சம்பந்தமாக. என்னது? ஜபலு காஃப், காஃப் மலை அடிவாரத்திலே ஒரு மலக்கு ரெக்கைகள் முறிக்கப்பட்டு கிடக்கிறாங்க.
ரெக்கைகள் முறிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அப்படி ஒரு மலக்கை நான் பார்த்தேன். அந்த மலக்கை எனக்கு தெரியும். வானிலே அவங்களுக்கு என்று ஒரு பெரிய சிம்மாசனம் குர்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இவங்க ஒரு லீடர், ஒரு செக்ஷன்ல ஒரு லீடர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பெரிய லீடர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது வேற எல்லாருக்கும் தெரியும். அந்த லீடருக்கு கீழே இருந்து சஹாபிகள்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மலக்குமார்கள்லாம் தஸ்பீஹ் திக்ர்ல ஈடுபட்டுட்டு இருப்பாங்க இந்த மலக்குக்கு கீழே. அப்படி ஒரு மலக்கை பார்த்தேன். அவ்வளவு சிறப்பான ஒரு மலக்கினுடைய ரெக்கைகள் முறிக்கப்பட்டு காஃப் மலை அடிவாரத்தில் கிடைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கலங்கி போயிட்டாங்க. ஏன், என்ன நடந்தது? வேற ஒண்ணுமில்லை, நீங்க உங்க சம்பந்தம் தான். என் சம்பந்தமா என்னன்னு கேட்கறாங்க. நீங்க மேராஜுக்கு வந்தீங்க இல்லையா நாயகமே? ஆமா. வரும் பொழுது இந்த சஹாபி உங்களை பார்த்தாங்க, ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. நீங்க அங்கன வரல, நீங்க தூரத்தில் கடந்து போறீங்க. ஆனா அவங்க இருக்கிறது ரொம்ப தூரத்தில், வானில ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. நீங்க போயிட்டு வந்துட்டீங்க. வந்த பிறகு அல்லாஹ் கேட்டான் அந்த மலக்கை பார்த்து, என் ஹபீப் வந்ததை நீங்க பார்த்தீங்களா? உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா? என் ஹபீபை நீங்க பார்த்தீங்களா? ஆமாம் ரப்பே, நான் பார்த்தேன். பார்த்தீங்கல்ல, என் ஹபீப் வர்றான்னு பார்த்ததுக்கு பிறகு நீங்க சேர்ல உட்காந்துட்டு இருப்பீங்களோ? குர்சியில உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா நீங்க? அல்லாஹ் ரெக்கையை முறித்து ஜபல் காஃப் மலை அடிவாரத்திலே அல்லாஹ் அந்த மலக்கை வீசிட்டான். ஒரு மலக்குங்க, யோசிச்சு பாருங்க. இவன் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், இவன் என்னத்தையெல்லாம் நோட்டீஸ் ஓட்டிட்டு இருக்கிறான், என்னத்தையெல்லாம் வால் போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கிறான், சவால் விடுறான், சவடால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்ன நடக்குது? ஆகிரத்துல தான் அவன் நிலைமை அவனுக்கு புரியும். அவன் தலையிலேயே அவன் மண்ணலி போடுறான். இப்படி அந்த மாதிரி அவங்களுடைய ரெக்கை முறிக்கப்பட்டு கிடக்கிறது என்னால் அப்படி தாங்க முடியல. இதுதான் நடந்தது. ரசூலுல்லாஹ் அழுதுட்டாங்க. ஏன் ஹபீப் வரும்போது நீங்க எழுந்து நிக்க வேணாமா? என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அவங்க மரியாதை குறைவா ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. இது இங்க நடக்குது, அது இங்கேயே நடக்குது, திருப்பூர்ல நடக்குன்னு வைங்க, அவ்வளவு தூரத்துல இருக்கு. அவங்க கண்ணுக்கு அது படுது, கண்ணில் பட்டாங்களா? ஆமா. அப்ப ஏன் நீங்க எழுந்திருக்க இல்லைங்கிறான். அதனால முறித்து காப்பலை அடிவாரத்தில் வீசிட்டு அவங்க கிடக்குறாங்க. அப்படின்றதும் சல்லல்லாஹு அழுதுட்டு, யா ரப்பி, அந்த மலக்க மன்னிச்சு அருள் புரிய ரஹ்மானே அப்படின்னு சொன்னதும் அல்லாஹ் உடனே கபூல் செய்து அந்த ரெக்கையை சேர்க்கறதுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னான், இனிமேல் நீங்க வானிற்கு வந்ததற்கு பிறகு யுக முடிவு நாள் வரை என் ஹபீபின் மீது ஸலவாத்தே சொல்லிக் கொண்டு இருக்கணும்னா அதோட போயாச்சு. அந்த மலக்கு ஸலவாத் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இறக்கை இருந்து கொண்டது. இது நானா ஒன்றும் சொல்லல. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முகாஷஃபத்துல் குலூப் என்ற கிரந்தத்தில் என ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்பதால் அந்த கிரந்தத்தின் பெயரையும் நான் குறிப்பிடுகிறேன். முகாஷஃபத்துல் குலூப், இதய திறப்பு என்ற அந்த கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம், யோசித்து பாருங்கள். அப்ப இவ்வளவு இப்படிப்பட்ட மலக்குமார்கள், இவ்வளவு கண்ணியமான மலக்குமார்கள் என் ஹபீபின் மீது ஸலவாத் சொல்றாங்க. நானும் சொல்றேன், என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றாங்க. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு என்பதற்கு மட்டும் ஒரு குறைஞ்ச விளக்கம் சொல்லியிருக்கேன். இதை விட குறைஞ்ச விளக்கம் சொல்ல தெரியல. இதான் ஆக குறைஞ்சது. அப்ப இதுக்கு மேல தாண்டி போறதா இருந்தா எவ்வளவு விளக்கங்கள் இருக்குங்கிறத யோசிச்சுக்கங்க. எண்ணற்ற செய்திகள் இருக்கு. இங்க கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வச்ச கோரிக்கையை அவங்களுடைய ரெக்கையில சுமத்துட்டு வரணும்னு சொன்னாங்களா இல்லையா? அத அல்லாஹ்விடத்துல போய் என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும் போது அல்லாஹ் சொன்னானா, அந்த கோரிக்கையை நான் அங்கீகரிக்கிறேன், ஆனா எல்லாருக்கும் இல்ல, யார் உங்கள் மீது அதிகம் ஸலவாத் சொல்றானோ அவனுக்கு மட்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடி ஸலவாத்தை சொல்லி இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கோடியும் அவனுடைய பார்வையில் மிக குறைவு. எத்தனை கோடினாலும் குறைவு தானே. கோடி கோடியாக கொட்டினாலும் அல்லாஹ்வுடைய இந்த கிருபை நமக்கு அந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ் உம்மத்துல நமக்கு வச்சிருக்கிறானே, அதுக்கு ஈடாகுமா? அதுக்கு நிகராகுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம் அது என்பதை எண்ணி பாருங்கள். எனவே இப்படிப்பட்ட நானும் இப்படிப்பட்ட மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றோம் அப்படிங்கறத சொல்லிட்டு தான் திருப்பி என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். யார ஸலவாத் சொல்றான்? ஈமான் கொண்டவர்களை தான் ஸலவாத் சொல்ல சொன்னான். அப்ப ஸலவாத் யாரு சொல்லலையே, ஈமான் இல்லைன்னு அர்த்தம். நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. நம்ம வேற யாரையும் சொல்லல. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஸலவாத்தும் ஸலாமும் அவர்கள் மீது நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த இடத்தில் இன்றைக்கு 1,30,00,000 ஸலவாத்தை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு அனுப்ப இருக்கிறோம் என்று சொன்னால்,
அது மிக குறைவு என்றாலும் கூட அல்லாஹ் நமக்கு அந்த அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்யணும், நிறைய ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்களா அபா யஸீத் அல் பிஸ்தாமியா, எனக்கு அந்த பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி நாதாக்கல்ல ஒரு ஆளு ஹஜ்ஜுக்கு வாராங்க. ஹஜ்ஜுக்கு வந்து தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய தவாஃபோ அல்லது உம்ரால தவாஃபோ அல்லது சுன்னத்தான தவாஃப்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால ஒரு வாலிபர் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். தவாஃப் செய்து கொண்டு இருக்கும்போது தவாஃப்ல நம்ம என்ன ஓதுவோம், அதுக்குன்னு ஒரு துவா கழிக்குது இல்லையா, முதலாவது சுற்றில் ஓத வேண்டிய துவா, ரெண்டாவது சுற்றில் ஓத வேண்டிய துவா, அப்படிலாம் கிரந்தங்கள்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை ஓதலாம். அது தெரியலன்னா வேற துவாக்களை ஓதிக்கிடலாம். குர்ஆன் ஆயத்தை ஓதலாம், தஸ்பீஹ் ஓதலாம், ஸலவாத் ஓதலாம், திக்ர் ஓதலாம், எதையும் ஓதலாம். ஓதாமையே நீங்க இருந்தாலும் கூட தவாஃப் கூடிரும். தவாஃப் என்பது காபத்துல்லாவை 7 முறை ஒதுவோடு அவுரத்தை மறைத்து சுத்துவது. இதான் தவாஃப். 7 முறை நீங்க சுத்தணும் ஒரு தவாஃப். நீங்க ஏதாவது ஓதுனீங்க அதற்கு தனி ஸ்பெஷல் நன்மை. ஓத இல்ல அந்த நன்மை கிடைக்காது, தவாஃபு நன்மை கிடைக்கும், தவாஃபு கூடிரும். இதானே தவாஃப்ங்கிறது சுற்றுதல் என்பதுதான். நீங்க தஸ்பீஹ் ஓதுறீங்க, ஒரு இதுல தஸ்பீஹ் ஓதுறீங்க, ஒரு இதுல ஸலவாத் ஓதுறீங்க, ஒரு இதுல திக்ர் ஓதுறீங்க, ஒரு இதுல குர்ஆன் ஓதுறீங்க, எதை ஓதலாம், ஓதாம இருக்கலாம்னு சொல்றமே. இப்ப ஓதவா செய்யணும், ஓதுறாங்களா இல்லையா, மொபைலை பார்த்துக்கிட்டு போறாங்க. மொபைலை பார்க்கறது எந்த மாதிரி மொபைலை பார்க்கறாங்க, ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்கறான். எங்கே கிரிக்கெட் நடக்குது, எவ்வளவு கேவலமாயிடுச்சுன்னு பாருங்க. அந்த புனித, நான் விளையாட்டுக்காக சொல்லல, வருத்தத்தோடு சொல்கிறேன் சகோதரர்களே. அப்போ அந்த அளவுக்கு அது ஒரு ஒரு பெரிய இபாதத் இல்லை. இப்போ உம்ராக்கு போறது, அந்த தவாஃப் செய்யலாம் ஒரு ஃபேஷன். இபாதத்தாக இருக்கணும். நம்முடைய நாட்டம் பூரா அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும். சிந்தனை பூரா அல்லாஹ் ரப்பை நோக்கி இருக்கணும். இப்போ எப்படி போயிடுச்சு அதை பார்க்குறான். இங்கேருந்து எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்புறான். அங்கிருந்து வீடியோல வீட்டில் பிள்ளைகள் கொண்டாடி உட்காந்துட்டு இருக்கிறேன் பாரு, நான் தவாஃப் செஞ்சுட்டு போறேன்னு அப்படியே காட்டிக்கிட்டே போறது. இது என்ன, இது என்னன்னு கேட்கிறேன். அப்ப இந்த ஓர்மைங்கிறது இல்லையே, ஓர்மைங்கிறது இல்லாம போயிடும். சரி, இப்ப அவங்க தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இளைஞனும் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறான். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் தவாஃப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸலவாத் சொல்லிக்கிட்டே போறான். 1வது சுற்று, 2, 3, 7 சுத்துலையும் ஸலவாத். பெரிய ஆச்சரியமா போயிட்டு முடிஞ்ச உடனே அந்த இளைஞனுடைய கையை பிடிச்சிட்டு, என்னப்பா 7 சுற்றுலையுமே ஸலவாத்தா சொல்லிக்கிட்டு இருந்தியே, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. வேற துவாக்கள் இல்லையா, எத்தனையோ துவாக்கள் ஓதலாம், தஸ்பீஹ் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் ஓதலாம் என்பது மாதிரி அவங்க கேட்கிறாங்க. அந்த மகான் கேட்கிறாங்க, ஏன் நீ 7 சுற்றுக்களையும் ஓதினா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னா, அவன் காரணம் இருக்கு, முதல்ல நீங்க யாரு அப்படின்னு அவன் அந்த இளைஞன் கேட்கிறான். அவன் இவங்க தன்னை சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, சாஹிபு ஜமான், நீங்களாது. ஏன்னா ஆட்கள் பெயர்கள் பிரபல்யமாயிடும், ஆளு தெரியாது. எனக்கு அவங்க சொன்னாங்க தெரியுமா, இதுல இமாம் புகாரி சொன்னாங்க. புகாரி இமாம் வாழும் காலத்திலேயே பிரபல்யமாயிட்டாங்க. ஆனா புகாரி இமாம பார்த்தது எத்தனை பேரு, எத்தனையோ ராவிகள் அவங்களை பார்க்கவே இல்லையே. ஆனா இமாம் புகாரி நமக்கு தெரியல. இன்னைக்கு உலகம் முழுவதும் புகாரி இமாம தெரியும். அந்த காலத்திலேயே அவர்கள் ஃபேமஸ் ஆனாலும் கூட அவங்களை பார்க்கிறது என்பது இன்னைக்கு மாதிரி. இன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து டக்குனு ஊர்பூரா அனுப்பிடலாம், உலகம் பூரா அனுப்பிடலாம் வாட்ஸ்அப்ல. நல்ல விஷயம் அனுப்பினா பரவாயில்ல. ஏதாவது வம்பு, அவனை பத்தி வம்பு, இவனை பத்தி இது விமர்சனம், முசீபத்து ஏதாவது வந்த உடனே அதை என்ன செய்யறான், போட்டு அதை என்ன செய்யறான், அனுப்புறது மட்டுமே ஷேர் டு ஆல், எல்லாத்துக்கும் அனுப்பி நீ பெரிய பாவியா மாறிடு அப்படிங்கிறான். என்ன அநியாயம் இதெல்லாம், அப்படிலாம் அனுப்பக்கூடாது. ஒருத்தரை பற்றி ஒரு குறைவாக வந்தால், அது குறையா இல்லையோ, குறையே இருக்கட்டும், நீங்க அனுப்புனீங்கன்னா அது எத்தனை பேருக்கு போகுதோ, அவர்கள் எத்தனை பேருக்கு அனுப்புறாங்களோ, அவங்க எத்தனை பேருக்கு அனுப்புறாங்களோ, எத்தனை கோடி பேருக்கு போய் சேருதோ, அந்த பாவங்கள் அத்தனையும் அனுப்புறவங்க தலையில வந்து விடியும். இதெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. பரிசுத்தமாக இருக்க நம்முடைய வாழ்க்கை என்பது அடுத்தவர்களை துன்பப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது, மன உளைச்சல் கொடுக்கக்கூடாது. யாருடைய உள்ளத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோவினைப்படுத்த மாட்டாங்க. இப்ப சாஹிபு ஜமான் நீங்களா அப்படின்னு அவர் அதிர்ந்துட்டு, உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது இமாம் கஸாலி சொல்லக்கூடிய விஷயம் தான். அவங்க சொல்றாங்க, அந்த இளைஞர் சொல்றாரு, பெரியவங்களே, நானும் என்னுடைய தந்தையும் எங்க பாப்பா ஒன்னா ஹஜ்ஜுக்கு வந்தோம். வந்தால் நாங்கள் ஒரு வீடு எடுத்திருந்தோம். அந்த காலத்தில் ஒரு வீடுகள் தான் எடுப்பாங்க. அப்படி வீடு எடுத்திருக்கும் போது ஒரு கட்டத்தில் எங்கள் வாப்பா திடீரென்று சுகமில்லாம மூத்தாயிட்டார். மக்களை வச்சு மௌத்தானா ஜன்னத்துல் முஅல்லால அடக்குவாங்க, பெரிய பாக்கியம். கதீஜா நாயகி அடங்கி இருக்கக்கூடிய இடம்.
பெரிய பெரிய நாதாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம், அற்புதமான இடம். மக்கத்தில் முக்கர்ரமால மூத்தாயி அடங்க பெறுவது ஒரு பாக்கியம் தானே. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, என் தந்தையினுடைய முகம் மாறி போய்விட்டது, கருத்து போயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு, வயிறு உப்பி போயிடுச்சு. அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கே அவலட்சணமாக இருந்தது. இப்ப நான் ஒரு ஆளா இருந்தா ஜனாசா அடக்க முடியுமா? ஜனாசாவை குழியை தோண்டணும், குளிப்பாட்டணும், கஃனிடணும், இதுக்கு ஒரு ஆட்கள் உதவிக்கு வேணும் இல்ல. என்ன செய்யறது எனக்கு தெரியல, நான் திகைத்து போனேன். என்னால ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுடுச்சு. எனக்கு அழுகை மயக்க நிலை ஏற்பட்டு அப்படியே அதை பார்த்துட்டு என்னுடைய தந்தையினுடைய அந்த தோற்றத்தை பார்த்து அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன். அந்த மயக்க நிலையிலையும் ஒரு கனவு வந்தது. வெள்ளை வெளியேறு ஒரு ஆடை அணிந்த ஒரு மனிதர் வர்றாங்க. என் தந்தையினுடைய முகத்தில் நான் துண்டை போட்டு மூடி வச்சிருந்தேன். அந்த துணியை அகற்றுறாங்க, அவங்க முகத்தை அப்படி தடவுறாங்க, துணியை மூடிட்டு போறாங்க. நான் சட்டை கனவுலேயே நடக்குது. எழுந்து போய் அவங்களுடைய சட்டையினுடைய முந்தானையை நான் பிடித்து கொண்டேன். நீங்க யாரு, என் தந்தை என்ன இப்படி இருக்கிறாங்க, என்ன நடந்தது, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு நான் கேட்கிறேன். அவங்க என்ன தெரியல, அவங்க கேட்குறாங்க என்ன தெரியலையா? தெரியலையே, நான் தான் சாஹிபுல் குர்ஆன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நாயகமே நீங்களா? ஏன் என்னுடைய தந்தைக்கு இப்படி ஏற்பட்டது, என்னுடைய அத்தாவுக்கு இவ்வளவு கேவலமான அசிங்கமான நிலை ஏற்பட்டது? ஓஹோ முஸ்ரிஃபுன், அவர் வீண் விரயம் செய்வார், வீண் விரயம் செய்யக்கூடியவர். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. இவர் வீண் விரயம் செய்யக்கூடியவராக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு அந்த தண்டனையை கொடுத்தான். அப்ப பொருள்களை எல்லாம் வீண் விரயம் செய்யக்கூடாது, நாசப்படுத்தக்கூடாது. கல்யாணம் காட்சிகள்லாம் இன்னைக்கு எப்படியோ நடக்குது. எவ்வளவு பொருட்கள் வீணாது குப்பையில் கொண்டு கொட்டப்படுகிறது பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் அது விரும்புறது இல்லை. வீண் விரயம் செய்பவர்களை பெருமைக்காக தன்னுடைய அந்த பவர் எவ்வளவு, நான் எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன், மக்கள் மன்றில எனக்கு எவ்வளவு பெரிய பெயர் இருக்குது அப்படிங்கறத காட்டுறதுக்கு என்னமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வீண் விரயம் கல்யாணங்கிற பேர்ல. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர். நாமெல்லாம் மூமின்கள், முஸ்லிம்கள், கட்டுப்பாடானவர்கள். அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும், கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படிப்பட்டதால் அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுத்திருந்தார். உன் தந்தைட்ட ஒரு நல்ல குணம் ஒன்று இருந்தது, இது கெட்ட குணம், அதுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டான். அவரிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது, எப்ப பார்த்தாலும் என் மீது ஸலவாத் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்ப அதற்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும் இல்ல? அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டான். இப்ப ஸலவாத் அவர் அதிகமா ஓதி இருக்கிறாரு, அதற்கு நான் பரிசு கொடுக்க வேண்டும் இல்லையா? அந்த தண்டனையை நான் மாற்றி செல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் தான். இது எச்சரிக்கை தானே நமக்கு, எச்சரிக்கையும் சுப செய்தியும். என்னுடைய கனவு கலைந்தது, என்னுடைய தந்தையினுடைய முகத்துண்டி போட்டிருக்குது, போயிட்டாங்க. கனவு கலைந்து நான் வந்து பார்க்கிறேன், திறந்து பார்க்கிறேன், என் தந்தை எப்படி இருப்பாரோ அதை விட அழகாக இருந்தார்கள். அவங்களுடைய முகம் ஜோதியாக மாறி போனது. இங்க ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் தவறு வீண் விரயம் செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. ஸலவாத் உங்களுடைய சஞ்சலங்களை போக்கி உங்களுடைய மரண வாழ்வை, மரண நிலையை அழகாக்கும் என்பதையும் இது உறுதிப்படுத்து. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிரம் இந்த ஸலவாத் இப்போ நம்ம ஓதுறோம், உம்மி ஸலவாத், இப்போ சொல்லி தந்தாங்க கஸ்னவி ஸலவாத் அப்படின்ட்டு. நான் இப்போ நேற்று பார்த்தேன், ஒரு கிரந்தத்தில் ஒரு கிதாபில் பார்த்தேன், ஸலவாத்தினுடைய வகைகள். ஓதுலாதன் சொல்லி தந்தது திப்பில் குலூபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்துல் அபதானி பிஷிஃபா, இப்படி ஒரு ஸலவாத் இருக்குது. இமாம் அபுல் ஹசன் அவங்க வந்து ஒரு கனவுல காண்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்றாங்க. கண்டு யாரும் சொல்லலாம், இமாம் ஷாஃபி உங்க மேல ஒரு ஸலவாத் சொல்லி இருக்கிறாங்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி வ ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மன் லம் யுஸல்லி அலைஹி. இது ஒரு ஸலவாத், இமாம் ஷாஃபி சொல்லி தந்தது. இப்படி ஒரு ஸலவாத் சொல்லி இருக்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது கூலி உண்டா? மா ஜஸா, என்ன கூலி நாயகம் என்று அந்த கனவுல காணக்கூடிய இமாம் அபுல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க, லா யூகஃபு இன்தல் ஹிசாப், கேள்வி கணக்குக்காக இமாம் ஷாஃபி நிறுத்தப்பட மாட்டாங்க, இந்த ஸலவாத்துக்காக விஐபி நேர சொர்க்கம் போயிடுவாங்கட்டாங்க. அப்ப லா யூகஃபு இன்தல் ஹிசாப். எத்தனை அந்த கிதாபுல நான் படிச்சேன், நேற்றை பார்க்கும்போது அந்த ஸலவாத்தை பற்றி, இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி தான் அதை படிச்சேன். அங்க எழுதுறாங்க 12000 வகை ஸலவாத் இருக்கான். அவங்க எழுதுற காலத்துல, அவங்க எந்த வருஷத்துல எழுதுறாங்கன்னு பார்க்கணும், அப்பவே 12000 வகையான ஸலவாத் இருக்கு. ஸலவாத் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலான ஸலவாத் ஸலவாத் இப்ராஹிமியா, நம்ம தொழுவுல ஓதுறோமே, அதுல கருத்து வேறுபாடே இல்லை.
ரொம்ப டாப் வந்து ஸலவாத் இப்ராஹிமியா, அது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஸலவாத். அப்ப அதுக்கு மேல ஒன்று இருக்க போகுது இல்ல. அப்ப அதற்காக வேண்டி அதுதான் ஓதணும், மற்ற ஸலவாத்லாம் ஓதக்கூடாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பிதாத்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறான். இங்க ரசூல் சொல்றாங்க, ஷாஃபி இமாம் சொல்லி தந்த அந்த ஒரு ஸலவாத்தை ஓதுறதுக்காக லா யூகஃபு இந்தல் ஹிசாப், கேள்வி கணக்குக்காக அவர் நிறுத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு வருது. கேள்வி கணக்கு நிறுத்தப்படுறதுங்கிறது எவ்வளவு பெரிய வம்பு, எவ்வளவு பெரிய பிரச்சனை. வெளிநாட்டுல இருந்து வர்றான், அவன் கையில பிரச்சனையான ஒரு பொருள் இல்ல, தங்கம் இல்ல, அது இல்ல, இதுல கோடுகள் ஒண்ணும் கிடையாது. சும்மா வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு 2-3 சட்டைகளையும் சாக்லேட்டையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான், 2 புடவையை வாங்கி வச்சிருப்பான், ஒரு டியூட்டி பொருள் எதுவுமே கிடையாது, டியூட்டி போட வேண்டியது. அப்படி இருந்தாலும் கூட கஸ்டம்ஸ் பெரிய தூரம் அதை தூரம் இதை தூரம் இவங்க கை காலம் நாடும். ஆடுமா இல்லையா? இமிகிரேஷன் என்ன எங்க போயிட்டு வர்ற, அது ஒண்ணுமே இல்லை, அவன் பிள்ளைய பார்த்துட்டு வந்திருப்பான், அவன் நண்பனை பார்த்துட்டு வந்திருப்பான், அல்லது ஏதாவது ஒரு அழகான ஒரு இதை நல்லா இருக்க அப்படின்ட்டு ஒரு அந்த நாட்டை போய் பார்த்துட்டு வந்திருப்பான், சிங்கப்பூர் மலை சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பான். இவன் கேட்டாலே இவனுக்கு என்ன கேட்பானோ தெரியலையே, வம்பு காப்பானா அப்படின்னு பயப்படுறானா இல்லையா? அப்ப கேள்வி கணக்கு என்பதே ஒரு அச்சமானது, ஒரு தண்டனை. அது இங்கே எப்படி இருக்குன்னா அங்கே எப்படி இருக்கும்? அவ்வளவு பேர் நடிகை போயிருப்பான்ல, கேள்வி கணக்குக்கு இல்லாம நேர சொர்க்கலோகம் அனுப்பப்படுறாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இமாம் ஷாஃபி லா யூகஃப், கேள்வி கணக்காக நிறுத்தப்பட மாட்டாங்கிறாங்க சரதாசம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இந்த ஸலவாத் என்னுடைய தந்தை ஓதி வந்ததின் காரணத்தினால் இப்ப அவருடைய நிலைமை சரியாயிடுச்சு. அதற்கு பிறகு நான் தவாபு செய்யும் பொழுதெல்லாம் எல்லா சுற்றுக்களிலும் ஸலவாத்தையே நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் அந்த இளைஞர் சொல்றார். கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஒரு மனிதன் வாழும் காலத்தில் எப்படியோ வாழ்ந்தாலும் மரணிக்கும் பொழுது ஹுஸ்னுல் ஹாத்திமாவோடு மரணிக்கணும், நல்ல முடிவு அவனுக்கு ஏற்படணும், அதுதான் வெற்றி. உலகத்தில் ஒரு பையன் வைங்க, 12th படிக்கிறான், +2 படிக்கிற பையன். அந்த பையன் குவார்டர்லி எக்ஸாம் நடக்குது, 99% எல்லாத்திலையும் பாஸ் பண்ணி 99% எடுத்துருக்கிறான். ஹாஃப் இயர்லி நடக்குது, 99%. மிட்டம் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் இப்போ போட்டு மாரடிச்சிருவாங்க, இல்லை உயிரை எடுத்துருவான். எந்த ஸ்கூலு சென்டம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவன் மண்டைய கழுவி விட்டுருவானோ. வாத்தியார்கள்லாம் சேர்ந்து சரி தங்களுடைய ஸ்கூலுக்காக வேண்டி இங்கே பாடுபடுறான்னு வைங்க, ஆனால் பிள்ளைகளை பாடாப்படுத்தி முடிக்கிறாங்க நிறைய ஸ்கூல்ல. சென்டம் வேணுங்கிறதுக்காக வேண்டி அவனால ஒரு மாணவனால எதை மண்டையில் எந்த அளவுக்கு சுமக்க முடியுமோ அதை தாண்டிய கணத்தை கொடுக்கிறார்கள். இதை ஒரு வாத்தியாரே ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. நானே கேட்டேன், நான் தப்பு பண்ணேன், நான் பிரின்சிபலாக இருந்தேன், நான் அப்படி செய்தது தவறு என்பதை நான் உணர்கிறேன் என்று அவர் பேசினார். இந்த பகுதியில் இருந்ததை எங்க ஊர்ல வந்து பேசினார். இன்னைக்கு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறார். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் தான், ஆனா அவர் ரொம்ப அழகாக பேசினார். இப்படி நிறைய பள்ளிக்கூடங்கள் நடக்கிறது, இந்த தவறை நானும் செய்தேன், அதற்கு பிரயாச்சித்தமாகத்தான் எனக்கு இதை விட சிறந்த இப்ப நான் இருக்கக்கூடிய போஸ்டை விட இப்ப இருக்கக்கூடிய நான் சேலரி என்ன வாங்குறேனோ அதை விட அதிகமான சேலரி எனக்கு கிடைக்கிறது என்றும் அதை நான் விட்டுட்டு நான் செய்த தவறுக்காக இந்த பிள்ளைகளை அநியாயப்படுத்திட்டோமே. ஏன்னா ரிசல்ட் கிடைக்கிறது நல்ல ஃபுல் சென்டம், இந்த ஸ்கூல் சென்டம், ஸ்கூல்ல போட்டணும், போர்டை போட்டணும், ஃபிளக்ஸை வச்சு எல்லாத்தையும் பெருமை அடிக்கணும் இந்த ஸ்கூலுக்கு. அதுக்கு அந்த பிள்ளைகளை பாடாப்படுத்தணும். கொஞ்சம் வீக்கான பிள்ளைகளா இருந்தா அவனை பள்ளிக்கூடத்தில் எழுத வைக்கிறதுல பிரைவேட்ல எழுத வச்சிருது. நடக்குதா இல்லையா? இது துல்மா இல்லையா? இது அநீதமாக இல்லையா? அநீதம். அது அவர் சொல்றாரு அநீதம் என்பதை நான் உணர்ந்தேன். அதனால தான் இப்ப நான் அவர் எடுத்திருக்கிறது, இப்ப நீங்க உங்க பிள்ளைகள்லாம் எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி பேசுறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், சரியாக கொண்டு வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் உருவாக்கணும்னா நம்ம பிள்ளைக்கு மஹப்பத் ரசூலை போதிக்கணும், இஷ்க் ரசூலை சரியாக நம்ம என்ன செய்யணும், போதிக்கணும் சகோதரர்களே. அதன் வழியாக நம்முடைய பிள்ளைகளை சிறந்த மாணவர்களாக சிறந்த பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். இந்த ஸலவாத்து என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இதை குறித்து நிறைய ஜலாவுல் அஃப்ஹாம் என்று ஸலவாத்தை பற்றி ஒரு தனி கிதாபே இருக்கு, ரொம்ப அற்புதமாக எழுதுனாங்க. இந்த சொர்க்கலோகத்துக்கு நம்ம போயிட்டோன்னு சொன்னா, இந்த சொர்க்கலோகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் மாதிரி இருக்குமா, இந்த சொர்க்கம் இந்த உலகம் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இந்த உலகத்திலேயே இந்த பூமியில 3/2 என்னதான் தான் இருக்குது, நீராகத்தான் இருக்கிறது. 2/3 66% வந்து நீராக இருக்கிறது. ஒரு 33% தான் தரையில் இன்னைக்கு 800 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்பவும் எத்தனை இடங்கள் காடு, மலை, பொட்டல் வெளி, பாலைவனம் சும்மா இருக்கா இல்லையா? மக்கள் வர வசிக்காத இடங்கள் எவ்வளவு இருக்கு.
800 கோடி பேர் இப்ப இருந்தும் கூட எத்தனையோ கோடிக்கணக்கான ஏக்கர்கள் ஃப்ரீயா கிடக்குது. அரபு நாட்டில் போய் பாருங்களேன், பாலைவனமா அப்படியே கிடக்குது. இங்க நம்ம பார்க்க இல்லையா? எத்தனை இடங்களை சும்மா பொட்டல் வெளியா கிடக்கிறது நம்ம இங்க பார்க்க இல்லையா? இந்தியாவில் பாலைவனங்கள் இல்லையா? அப்ப இப்படி இருக்கும் பொழுது சொர்க்கலோகம் இந்த இதே அளவுக்கு இருக்குமா அப்படின்னா, இப்ப 800 கோடி பேர் இருக்கிறான். இன்னும் எத்தனை 800 கோடி பேர் வருவான்? எத்தனை 800 கோடி மௌத்தா போயிட்டான்? அவன் அவ்வளவு பேர் வருமே. அப்ப அவ்வளவு பேரும் சொர்க்கலோகத்துக்கா போக போறான்? இல்லையே. எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு போக போறானா? சொர்க்கத்துக்கு போகக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமா, நரகத்திற்கு போகக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமா? நரகத்திற்கு தான், அது கன்ஃபார்ம். இதுல மாற்று கருத்து ஒன்றும் யாருக்கும் இருக்க முடியாது. எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் மாற்று கொள்கை இருக்க முடியாது. ஏன்னா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை விட மற்றவர்களுடைய எண்ணிக்கை தானே அதிகமா இருக்குது. முஸ்லீம்களே பாவி எத்தனை பேர் இருக்கிறானே. சரி, அருமையான பெருமக்களே, இப்ப நீங்க பாருங்க, இந்த சொர்க்கம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸல்லல்லாஹு இது புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருது. நரகத்தில் இருந்து, அவன் முஸ்லிம் தான், ஈமான் கொண்டவன் தான், பாவத்துல கடந்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துனால, ஷஃபாத் பல வகை இருக்குது, 10 வகையான ஷஃபாத் இருக்குது. அப்ப நரகத்திலே கிடக்கக்கூடியவனை வெளியில கொண்டு வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தான் கடைசி. இதுக்கு மேல நரகத்துல ஒரு முஸ்லீம் கிடையாது. அவன் தான் கடைசியா ஆளு வெளியில வர்றான். வெளியே வந்து போடா அப்படின்னு அனுப்பியாச்சு. எல்லாம் அனுப்புறான், போ. அவன் கருத்து கிருத்து எல்லாம் நெருப்புல கிடந்தா எப்படி இருக்கும்? அப்போ ஒரு ஹயாத்துன் நஹுருல் ஹயா அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு 4வது வானத்தில். அதில் கொண்டு போய் ஆளை முக்கிய எடுத்துட்டா போதும், பளிச்சுன்னு ஆயிடுவான், நல்ல பிரகாசம் ஆயிடுவான். அந்த நஹுருல் ஹயா, நஹுருல் ஹயாத் என்று 4வது வானத்தில் அது ஓடுது. இந்த இதுல எல்லாம் அந்த மேராஜருடைய வரலாறு அதை பேசுவான். அப்ப இவர் கிளீன் ஆகி சொர்க்கத்துக்கு போன அதில் அனுப்புவான். சொர்க்கத்துக்கு வாசல் எட்டி பார்த்தா மல் ஆ, அவனுடைய பார்வையில் மல் ஆ, மல்லாண்டா ஹவுஸ்ஃபுல். இந்த போர்டு போடுறான் இல்லை, ஹவுஸ்ஃபுல் போட்டாலே நமக்கு எதாவது ஞாபகத்துக்கு வருது, சினிமா தேட்டர் தான் ஞாபகம் வருது. அப்படியெல்லாம் பழகி போயிட்டோம். சொர்க்கம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் உள்ள போனதுக்கு பிறகு எல்லா உம்மத்திலும் இருப்பாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ரசூலுல்லாஹ் காலத்துல வரைக்கும் எத்தனை கோடி பேர் உள்ள போயிருப்பான். ஹவுஸ்ஃபுல் மாதிரி அவனுக்கு அப்படியே அரபி, நான் எப்படி உள்ள போறது? அட உனக்கு இடம் இருக்கு, உள்ள போப்பா அப்படின்னு சொல்றான். இல்ல எல்லாம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, போ உள்ள போ, உள்ள போ அல்லாஹ் சொல்றான். இல்ல எனக்கு இடம் இருக்கா உள்ள, நான் எங்க போய் இருக்கோம்? அட இடம்லாம் இருக்கு, நீ உள்ள போடா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு அது ஒரு மனசுக்கு வரமாட்டேங்குது. பார்த்து பெரிய கூட்டமா இருக்கு, நமக்கு எங்க போய் இருக்கிறது, இந்த ஊருக்குள்ள எங்க போய் தங்குறது, எல்லாம் தடமாறும் இல்லையா, அதை மாதிரி யோசிக்கிறான். அவன் தான் கடைசி ஆளு, சொர்க்கத்துக்கு வர்றதுல கடைசி ஆளு. அல்லாஹ் சொல்வான், உனக்கு எவ்வளவு இடம் வச்சுக்கிறேன் தெரியுமா? அட சொர்க்கலோகத்தில் உனக்காண்டு நான் ஒதுக்கி வச்சுக்கிற இடம் எவ்வளவு தெரியுமா? இந்த துன்யாவை மாதிரி 10 மடங்குங்கிறான். துன்யா மாதிரி 10 மடங்கு வச்சு இவன் என்ன பண்ண போறான்? துன்யா சில பேர் ஏக்கர் 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 ஏக்கரா வாங்கிட்டே கிடப்பாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு வாங்குறாங்கிறது அவனுக்கு தெரியாது. நிலமா வாங்கி போடு வாங்கி போடு வாங்கி போடு, தேவைப்பட்டா வித்துக்கிடலாம். இப்படி இருக்கு. இப்ப 10 இந்த துன்யா மாதிரி 10 மடங்கா அப்படின்ற உடனே லா தஸ்கர், இவன் சொல்றான், இறைவா என்ன கேலி பண்ணாதே, நான் பாவிதான். அதுதான் கருத்து. அந்த லா தஸ்கர்ங்கிறது ஹதீஸ்ல இடம் பெறுது. என்ன கேலி பண்ணாத ரப்பே, நான் பாவம் செஞ்சுட்டேன். சரி, எப்படியோ தண்டையில கிடந்து ரசூலோட ஷஃபாத்துல வெளியே வந்துட்டேனா இல்லையா? வந்துட்டேன், எனக்கு சொர்க்கத்தை தர்றான். அதுக்கு எனக்கு இப்படி நீ கேலி பண்றதுலாம் நல்லா இல்லையே, ஏன் என்ன இப்படி கிண்டல் பண்றான்? அது நரகத்தில் கிடக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்குது, எனக்கு பயமா இருக்கு நீ கிண்டல் பண்றது. அப்ப அல்லாஹ் சொல்றான், கிண்டல்லாம் பண்ணலடா, உனக்கு உண்மையிலேயே 10 மடங்கு உள்ள வச்சிருக்கிறேங்கிறான். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? வாய் விட்டு சிரிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப அந்த கடைசியா சொர்க்கம் போறவனுக்கே இந்த துனியா மாதிரி 10 மடங்கு அப்படின்னு இருந்தா, அது ஏன் அல்லாஹ் 10 மடங்கு கொடுக்குறானா அவனுக்கு தெரியாதா? அப்ப மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு முன்னால போனவங்களுக்கு, சாலிஹீன்கள், சஹாபிகள், நபிமார்கள், இவங்களுக்கெல்லாம் அளவு என்ன? அப்ப இந்த சொர்க்கம் எப்படி எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு ஹதீஸ் வருது, சொர்க்கலோகத்தினுடைய அந்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க, வாசல். பல வாசல்கள், இப்ப பள்ளிவாசல் இந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் வரலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த என்ட்ரன்ஸை பத்தி ஒரு ஹதீஸ் வருது பாருங்க. அந்த கதவு இருக்க, இந்த இதுல இருந்து இவ்வளவு பெருசா ஒரு கதவு போட்டா எப்படி இருக்கும்? இடையில எதுவுமே அடைப்பு இல்லாம, தூண் இல்லாம, இங்க இருந்து போட்டா எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்குமா இல்லையா?
இங்கே போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்கலாம். அந்த கதவுனுடைய இடைவெளி ஒரு 5 அடி இருக்கலாம். இது மொத்தம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25 அடி 30 அடி இருக்குன்னு வைங்க. 30 அடிக்கு ஒரு கதவை செஞ்சா எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்குமா இல்லையா? சொர்க்கலோகத்தில் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும். அந்த அகலம் இங்கிருந்து அங்க போகக்கூடிய இந்த அளவு தூரம் எப்படின்னா, ஒருத்தன் குதிரையில போறான். இங்க இருந்து குதிரையில போனா இந்த சொடக்கூட்டம் அங்க வந்து நின்றுவான். குதிரையில போறான். இந்த ஆரம்பத்திலிருந்து அந்த எண்டுக்கு போறான். எவ்வளவு நேரம் போறான் அப்படின்னா 100 வருஷம் பிரயாணம் செய்கிறான். குதிரைங்கிறது எவ்வளவு வேகமாக ஓடக்கூடியது, அதுக்கு இளைக்காது. குதிரைக்கு இளைக்குமா? இளைக்காது. அதனால தான் என்ன செய்யறான், இந்த இன்ஜின்லாம் பவர்மா ஹார்ஸ் பவர்னு சொல்றான், குதிரை சக்தி அப்படிங்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபப் இருக்கு. அப்ப இந்த கதவே 100 வருஷம் தூர அளவுக்கு இருக்குதுன்னா இந்த பூமியில 100 வருஷம் பிரயாணம் போறதுக்கு இடம் இருக்கா? இல்ல. அப்ப வாசல் எப்படின்னா கதவு சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று வரும் பொழுது இந்த சொர்க்கத்தை பற்றி அது எப்படி விரிவடையும் என்று சொன்னால், அந்த ஸலவாத் ஓத 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 அந்த சொர்க்கலோகம் அப்படி விரிவடைஞ்சுக்கிட்டே போகுமா. சொர்க்கமே ஸலவாத்தை கொண்டு விரிவடைகிறது என்றெல்லாம் என்ன செய்கிறோம், கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. என்றால் இந்த ஸலவாத்தினுடைய மகிமை எத்தகையது! ஒரு மனிதனை அவனை புனிதனாக ஆக்கக்கூடியது, செல்வந்தனாக ஆக்கக்கூடியது, வறுமையை போக்கக்கூடியது, அவனுடைய துன்பத்தை சஞ்சலத்தை நீக்கக்கூடியது, எல்லாவற்றையும் நீக்கி அவனை ஒரு ராகத்தான ஒரு நிலைக்கு ஆகிரத்திலே சொர்க்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஸலவாத்தை நாம் எந்த அளவிற்கு அதிகம் ஓதுறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதணும். ஒரு சஹாபி வர்றாங்க, யாரும் சொல்லலாம், என்னுடைய காலங்களில் நேரத்தில் ஒரு நாளைக்கு 4ல் ஒரு பங்கு 1/4 ரூபாய் உங்கள் மீது நான் ஸலவாத்து ஓதட்டுமா? நல்லது, ஓதுங்க. அதுக்கு மேலே ஓதுனாலும் நல்லதான். அப்படியா? அப்போ நான் சுருது ஓதுட்டா 1/3 25% முதல்ல சொன்னாங்க. 33% நான் ஓதட்டுமா அப்படிங்கிறாங்க. நல்லதான், ஓதுங்க. அதுக்கு மேலே ஓதுனாலும் நல்லதுன்னாங்க. அப்படியா? அப்போ நான் 50 பாதி அளவுக்கு நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்க. நல்லதுதான், ஓதுங்க அப்படின்னாங்க. அதுக்கு மேலே ஓதுனாலும் நல்லதுன்னாங்க. இவங்க பார்த்தாங்க, என்ன இது? அப்போ 2/3 66% ஓதுனா நல்லது, ஓதுங்க. அதுக்கு மேலே ஓதுனா நாயகமே என்னுடைய காலமெல்லாம் ஸலவாத்திலே நான் ஓதுறேன் அப்படின்ட்டாங்க. அது உங்களுக்கு கைராக இருக்கும். நீங்கள் கேட்டதையும் கேட்காததையும் அல்லாஹ் ஸலவாத்தின் மூலமாக தருவான். நம்ம கேட்கறதையும் கேட்காததையும் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அல்லாஹ் தந்துருவான் ஸலவாத் ஓதுனதன் மூலமாக. ஒருத்தர் ஸலவாத்தே ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, துஆவை கேட்கல. துஆ செய்யணும், துஆ செய்யல வச்சுக்கிடுவோம். அந்த துஆ செய்யறதுல ஸலவாத் ஓதுனா என்ன அப்படின்னு அவருக்கு அவ்வளவு பெரிய லவ் ஸலவாத்தின் மீது ஓதுனா, அவருக்கு கேட்டதையும் அவர் மனசை என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் சேர்ந்து அல்லாஹ் கொடுத்துருவான் இந்த ஸலவாத்தின் மூலமாக. இப்படி எல்லாம் ஹதீதுகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான விஷயம் என்பதை நாம் இதை உணர வேண்டும். எனக்கு நேரம் அளவிடப்பட்டது. பேசும்போது நான் 1:10 முடிப்பதாக நான் முடிப்பதாக நான் சொல்லலை, நீங்க என்ன சொல்றீங்களோ முடிக்கிறேன் நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆக 1:10 வரைக்கும் எனக்கான நேரம். இதுல இன்னும் 2ஐயும் அவர்கள் விஷயத்துல எனக்கு சொல்லி இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஸலவாத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஓதுறது, இஸ்திக்ஃபார் ஓதுறது, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஓது, இதனுடைய சிறப்புகளையும் நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்றதுனால அதை பத்தி உங்களுக்கு அறிவிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதை குறித்தும் ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை குறித்த நேரத்தில் எனக்கான நேரத்தில் நான் என்ன செய்வேன் இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்துவேன். அருமையான பெருமக்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறது நீங்க பாருங்க. இது சம்பந்தமா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 ஹதீஸாவது இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னி லா இலமு கலிமத்தன் லா யகூலுஹா அப்துன் இல்லா ஹுர்ரிம அலன் நார். யார் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஹாலிஸாக மன நிறைவோடு சொல்லுகிறானோ அவன் மீது நரகம் ஹராமாக்கப்பட்டு விடும். அல்லாஹ் நம் மீது நரகத்தை ஹராமாக்குவானாக. அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல யகூலு நூரி ஹுதாய வலா இலாஹ இல்லல்லாஹ் கலிமதி வ அனா ஹுவ ஃபமன் காலஹா முக்லிஸன் அத்கல்துஹு ஜன்னதி. இதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள்லாம் ஆச்சரியமானது. யாரு அது என்னுடைய ரப்பு சொல்றான், ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஏன் ரப்பு சொல்றான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்னுடைய கலிமத். இதை யாரு சொல்றாங்களோ, ஹாலிஸா பரிசுத்தமா சொல்றாங்களோ அவங்கள நான் சொர்க்கத்துல நுழைச்சிடுவேன். அல்லாஹ் நம்மை நுழைப்பானாக.
இப்படி சொன்னா சரிதான், ஆனா அந்த வார்த்தை அப்படி இல்லை. இன்னொரு வார்த்தை அல்ல கூடுதலாக இணைக்கிறான் பாருங்க. யார் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பரிசுத்தமாக சொல்கிறாரோ அவரை நான் என்னுடைய சொர்க்கலோகத்திலே நுழைப்பேன். சொர்க்கம் என்பதற்கும் என்னுடைய சொர்க்கம் என்பதற்கு இடையில வித்தியாசம் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட பேசுறதுக்காக வேண்டி போறாங்க, வசனிப்பதுக்காக போறாங்க. போகும்போது போற வழியில ஒரு மலை பிரதேசத்துல ஒருத்தர் தனியாக இருந்து அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறார். தனியாக இருந்து ஒருத்தர் வணங்குறார் என்றாலே அவருக்கு முகஸ்துதி இருக்காது. யார்கிட்ட போய் நான் பெரிய வணக்கம் செய்யறேன், அப்படி செஞ்சேன், அத்தனை பக்கம் தொழுவந்தேன், இத்தனை ரக்காத் தொழுவந்தேன், யார்கிட்ட போய் சொல்ல ஒருத்தர் தான் இல்லையே. அப்ப பெருமை என்பது அவருக்கு இல்லை, முகஸ்துதி என்பது இல்லை, ரியா என்பது இல்லை, சுமாத்து என்பது இல்லை. எனவே அவருடைய இபாதத் இப்படி தனிமையாக ஹல்வத்திலே இருந்து தனிமையிலிருந்து வணங்கக்கூடிய பெருமக்கள் வணங்குறாங்களே, அதெல்லாம் எதுக்காக வேண்டிய அந்த நாதாக்கள் வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பெருமையோ அந்த முகஸ்துதியோ வந்துடக்கூடாதுன்னு பயம். அப்படி பயந்தாங்க அந்த பெருமக்கள். அல்லாஹ் தூக்கி முகத்தில் வீசிடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படி ஒரு மனிதர் தனிமையில இருந்து வணங்கி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவருடைய வணக்கம், அவர் செய்யக்கூடிய வணக்கத்தினுடைய அந்த அந்த அழகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே ஈர்க்குது. கடந்து போயிட்டாங்க, அல்லாஹ்வோட பேசிட்டாங்க. பேசிட்டு திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது, யா ரப்பி நான் வர்ற வழியில ஒருத்தனை பார்த்தேன், என் உம்மத்தை சார்ந்தவன், அப்படி ஒரு வணக்கம் வணங்கிட்டு இருக்கிறான், அப்படி ஒரு வணக்கம் வணங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன அந்தஸ்து சொர்க்கலோகத்தில் கொடுத்திருக்கிறான், அவனுக்கு மறுமையில ஆகிரத்தில் அவனுக்கு என்ன பாக்கியம் நீ கொடுக்க போற, அவனுக்கு மறுமையில் பாக்கியம் என்ன அப்படின்னோனையும் நீங்க தான் லௌஹ பார்ப்பீங்களே, லௌஹுல் மஹ்ஃபூல அவனை பத்தி பாருங்களேன் அப்படின்னு. அப்ப கம்ப்யூட்டர் பார்க்கறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. அதுல எழுதியிருக்குது இன்ன அபுதி ஓ கமாக்கால். கரெக்டா எனக்கு சொல்ல முடியல, அந்த வாசகத்தினுடைய கர்வ சொல்றேன். இன்ன அபுதி ஃபின்னார், இந்த என்னுடைய அடியான் நரகத்திலே இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு, நரகத்திலேன்னு போட்டிருக்கு. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அதிர்ந்துட்டாங்க. யா ரப்பி பார்த்துட்டீங்களா, பார்த்துட்டீங்கல்ல, போங்க போயிட்டே இருங்க. அப்படி மனசுலாம் கனத்து போயிடுச்சு. திருப்பி வர்றாங்க, இவன் தொழுதுகிட்டே இபாதத்திலே கிடக்கிறான். இந்த மனுஷன் அப்படியே கிடக்கிறான், தனிமையில இருந்து இபாதத்தில் மூழ்கி இருக்கிறான். அவன் தொழுகையை விட்டு கொஞ்சம் ஓய்வடைகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி நிதானமா இருந்துட்டு, இந்தப்பா நான் மூசா வந்திருக்கிறேன் தெரியுது, நான் அல்லாஹ்விட்ட பேசிட்டு வந்தேன், நீ வணங்குற வணக்கம் என்னுடைய கல்வியெல்லாம் ஈர்த்துட்டு அவ்வளோ அழகா இருந்தது, அப்படி பரிசுத்தமான வணக்கமாக இருக்க போய் தான் என்னை ஈர்க்குது, அதனால நான் உன்னுடைய நிலை என்னங்கிறது எல்லார்ட்ட கேட்டேன், நீங்கள் லௌஹ பாருங்க, லௌஹுல் மஹ்ஃபூதில் பாருங்க அப்படின்ட்டான். நான் பார்த்தேன். சரி என்ன அப்படின்னு அவங்க கேட்குறான். ஒன்றும் பதட்டம் இல்லாமல் சாதாரணமாக கேட்குறாரு அவர். இன்ன ஆதா இன்ன அபுதி பின்னார், இந்த அடியான் நரகத்திலே அப்படின்னு இருக்குது. எப்படி இருக்கும்? இவ்வளோ காலம் தொழுது வணங்கி தனிமையில் கடந்து அவனோட நம்ம போராடி கிடக்கிறோம், ஷைத்தான நப்சை எல்லாத்தையும் உடைச்சி அல்லாஹ்வே சரணாகதியில் கிடக்கிறோம், நரகத்தில் போட்டு இருக்கிறான்னு கொஞ்சமாவது அழுவவா செய்யணுமா இல்லையா, துடிக்கணுமா இல்லையா? ஒன்றும் இல்லை, அப்படியா அப்படின்னு தொழுவ ஆரம்பிச்சிட்டார். என்ன மனுஷன்டா இவன், நரகத்தில்னு சொல்றேன், இவரை கண்டுக்கிடாம தொழுதுகிட்டு இருக்கிறான், நம்ம சொன்னது விளங்க இல்லையோ. தொழுகை முடிஞ்சோன்னு கேட்டாரு, டேய் இங்க வா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன இருக்கிறா, ஒரு ஆக்ஷனும் இல்லை. சில பேர் பார்ப்பாங்க, நிறைய அருமையான ஒரு ஜோக்கு சொல்லுவான், இவன் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி இருக்குது, எதுவும் இல்லாத மாதிரி நீ தொழுறியப்பா. இப்போ என்ன, இப்போ நான் சொன்னது உனக்கு விளங்கிச்சா? ஆமாம் விளங்கிச்சு. என்ன விளங்கிச்சு? தொழுது கொண்டிருக்கக்கூடிய சொல்லின்னு அதில் வருது, இந்த தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியான், இந்த என்னுடைய அடியான் நரகத்தில் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க, உனக்கு விளங்கிச்சு இல்லை? ஆமாம் விளங்கிச்சுன்னு சொல்லி தொழுவ ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன செய்யறது? கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. அடே நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அவன் சொன்னான், நீங்க என்ன சொன்னீங்க? இதோ தொழுது கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியான் நரகத்திலே அப்படி தானே சொன்னீங்க? ஆமா. இதுல நான் என்ன கவலைப்படுறதுக்கு, எனக்கு சந்தோஷப்படுறது தானே இருக்கு. நரகத்துக்கு போறது சந்தோஷமாடா? நரகம்ல சப்ஜெக்டை விடுங்க. இன்னஹாதல் அபுத, இந்த அடியான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியான் நரகத்திலே என்று சொல்லி இருந்தால் நான் அப்படியே துடிச்சு போயிருப்பேன், அழுது புலம்பி இருப்பேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அல்லாஹ் என்ன எழுதி வச்சுக்கிறான்? தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த என் அடியான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் என்னுடைய அடியானாக என்ன கபூல் செய்தது எனக்கு போதும், சொர்க்கம் தேவையில்லை, எங்க போட்டாலும் பரவாயில்ல, நான் அவனுடைய அடியான் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டானா இல்லையா? எப்படி பார்க்கறாங்க பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அழுதுட்டான். யா ரப்பி இப்படி ஒரு அடியானா அப்படின்னு பாருங்க. லௌஹ பாருங்க,
லோக பார்த்தா தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியான் சுவனலோகத்தில் உச்ச நிலையில் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா லோகத்தை மாத்திட்டான். யம்ஹுல்லாஹு மா யஷா, நாடினால் மாற்றுவான் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப என்னடியாண்டு வந்துட்டாலே ஒரு விஷயம் இல்லையா? இங்க யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஹாலிஸாக சொல்லுகிறாரோ அவரை நான் என்ன செய்வேன், என்னுடைய சொர்க்கத்தில் நுழைப்பேன் என்கிறான் அல்லாஹ். அப்ப அவனுடைய பொறுப்புல நம்ம இருக்கிறோம். அவனுடைய நேரடி கண்காணிப்பில் வர்றாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இப்படி எண்ணற்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றிய ஹதீதுகள், ஏகப்பட்ட ஹதீதுகள் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா ஒரு கடத்தில் சொல்றாங்க, மாக்கால அபுதுன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபி சாஅத்தின் மின் லைலின் அவ் நஹார், ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தன் சொன்னா, ஏதாவது ஒரு நேரத்தில் சொன்னா அவனுடைய பட்டியலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாவம் அழிக்கப்பட்டு அதே அளவிற்கு நன்மையாக ஆக்கப்பட்டுரும். பாவம் எவ்வளவு செஞ்சிருக்கான் எல்லாத்தையும் நல்லா நன்மை ஆகிடுவான். ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸாக இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அல்லாஹ்வை அஞ்சியதாக இருக்கணும். சும்மா வெறும் போற போக்கில் என்ன செய்யக்கூடாது, இதை பார்த்துக்கிட்டு தவாம் செஞ்சுட்டு இருக்கிறான்ல அந்த கதையில் இருக்கக்கூடாது. வீடியோவை பார்த்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு தவாம் செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. தன்னுடைய கல்பை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி அந்த சிந்தனையிலே என்ன செய்யணும், தவாப் செய்ய வேண்டும். அந்த சிந்தனையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவனுடைய பாவம் எல்லாம் அழிக்கப்படும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி யார் ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டு மரணிக்கிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் மன்னித்து நான் அவரை சொர்க்கலோகத்தில் அனுப்புவேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நம்மை மன்னித்து அருள் பாலிப்பானாக. அடுத்து இஸ்திக்ஃபாரை பத்தி சொன்னாங்க. 5 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த இஸ்திக்ஃபாரை பத்தியும் சில செய்தி சொல்லிடுறேன். இஸ்திக்ஃபார் என்பது பிழை பொறுப்புகள் தேடுதல் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்ப ராத்திரி தூக்கத்துக்கு போறோமோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் என்று சொல்லி இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு தௌபா செஞ்சு தான் படுக்கணும். ஏன்னா படுக்கையிலேயே நமக்கு அவுட் ஆயிடலாம், உருகு போயிடலாம், நம்முடைய ஃபீஸ் புரிந்தப்பட்டுடலாம், காலையில எழுந்திருக்கும் போது மையத்தாக கூட இருக்கலாம், எழுந்திருக்காமையும் போயிடலாம். எனவே இஸ்திக்ஃபாரோடு நம்ம மரணிக்கணும், தௌபாவோடு மரணிக்கணும். அல்லாஹ் அதற்கு தௌபா அருள்பாலிப்பானாக, தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள், அவங்க சகோதரர்கள்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலங்கடத்தில் தள்ளி விட்டுட்டு இங்க வந்து அப்படி இப்படிலாம் முறையிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அந்த சகோதரர்கள் தப்பு பண்ணாங்கிறது அவங்களுக்கும் தெரியுது, இவங்களும் வருந்திட்டாங்க. தங்களுடைய வாப்பாட்ட வந்துட்டு அத்தாட்ட வந்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்களுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ பிழையை தேடுங்க அப்படின்னு கேட்கும்போது சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும், உங்களுக்காக நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இஸ்திக்ஃபார் செய்வேங்கிறாங்க. என்ன எது அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, சஹருடைய நேரத்தில், இந்த இரவிலே எழுந்து சஹருடைய நேரத்தில், அதாவது 2 மணிக்கு அல்லது 1 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து இஸ்திக்ஃபார் செய்வது என்பது ரொம்ப அல்லாஹ்விடத்தில் உடனடி கபூல் ஆயிருமா, அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான். ஏன் அது அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் சொல்றாங்க. சுருக்கமான ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். ஏன்னா அந்த நேரம் நீங்க எந்த நேரத்தில் கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு விளங்கும். அப்ப அந்த நேரம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க தனியா தான் இருப்பா. அப்போ உன்னுடைய பெருமைங்கிறது வராது, முகஸ்துதிங்கிறது வராது. இரண்டாவது, அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அந்த சஹருடைய நேரத்தில் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். இறங்கி வரணும், அல்லாஹ் இறங்கி வர்றது இல்லை, அவனுடைய அருள் இறங்கி வர்றது. நம்ம கொள்கை அதல்ல, அது இப்னு தைமியாவோட கொள்கை. அவன் அரிசில இருந்து கீழே இறங்குறான், அப்படி இருப்பான் அப்படிங்களா, அவர் கொள்கையை குழப்பி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த கொள்கை அல்ல, அல்லாஹ் இறங்குகிறான்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கி வருகிறது, அருள் இறங்கி வருகிறது. வந்து கேட்கறான், இந்த நேரத்தில் யார் என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுடைய இஸ்திக்ஃபாரை நான் கபூல் செய்கிறேன், யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தர்றேன், யார் என்ன வேண்டுகிறார்களோ அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களா, தன்னுடைய மகனுக்கு நிறைய உபதேசம் பண்ணுவாங்க இல்லையா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய அறிஞர். யா புனைய லா தகூனன்ன அஜ்ஸ மின் ஹாதா தீக் யுஸவ்விது பில் அஸ்ஹார் வ அன்த நாயிமுன் அலா ஃபிராஷிக். அடே மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே நீ இந்த மாதிரி இந்த சேவலை பார், ராத்திரியில நடுநிசையில சேவல் கூவும் பாதிக்கிறீங்களா, கொக்கோன்னு அது நடக்கும். இந்த நேரத்தில் தூக்கத்தை கலைச்சிக்கிட்டு இருக்குன்னு இவன் திட்டுறான். மனுஷன் வீட்டில் சேவலை வளர்ப்பான், அது என்ன செய்யுது, ராத்திரி 3 மணிக்கு திடீர்னு 2 மணிக்கு கொக்கோன்னு என்ன செய்யும், சஹர்ல எழுப்பி அது கத்துது. கத்தும்போது இவன் சொல்றான், பாரு இவன் நாளைக்கு வேற எங்கேயா போடுறான், அது கத்தல் பண்ணிட வேண்டியதான், அறுத்துட வேண்டியதான், நாளைக்கு சிக்கன் 65 போட்டுற வேண்டியதான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா இவங்க சொல்றாங்க, அட அந்த பாரு அந்த தீக்கு சஹருடைய நேரத்தில் எழும்பி அது சத்தம் போடுது, நீ என்ன செய்யறான், அந்த நாயிமுன் அலா ஃபிராஷிக், உன்னுடைய பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறியப்பா அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் மேராஜுக்கு போகும்போது அரிஷுக்கு கீழே ஒரு சேவலை பார்த்தேன்.
அந்த சேவல் என்று சொன்னா அவ்வளவு அழகு. அந்த மாதிரி அதனுடைய இந்த கொண்டை இருக்குமில்ல, அதுக்கு அந்த கொண்டையை பார்க்கிறேன், அது அஹ்வர் பச்சை நிறத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பச்சையை நான் பார்த்ததே இல்லை. அதனுடைய உடம்பு இருக்குதே அதெல்லாம் வெள்ளை வெள்ளையர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வெள்ளையை நான் பார்த்ததே இல்லை. அஷத்து பயாலின், அப்படி ஒரு வெள்ளையை நான் பார்த்ததில்லை. பச்சை அவ்வளவு அழகு. அது பிரம்மாண்டம். சேவல்னா சின்ன குட்டி சேவல் இல்லை. அதனுடைய 2 கால்களும் எங்க இருக்குன்னா அங்கிருந்து பூமி 7வது பூமிக்கு கீழே இருக்கு. அதனுடைய தலை அரிசிக்கு கீழே இருக்கு. அப்படி இருக்கிறது. அது இறக்கையை விரித்தால் சூரியன் உதயமாக கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடும், சூரியன் மறைய இடத்துக்கு போயிடும். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான சேவல்னு பாருங்க. அது சஹரு நேரத்திலே எழுந்து, நீண்ட செய்தி நான் சுருக்குகிறேன், சஹரு நேரத்திலே எழுந்து அல்லாஹுவை அது என்ன செய்கிறது? தஸ்பீஹ் செய்கிறது. சஹரு நேரத்தில் எழுந்து தஸ்பீஹ் செய்த உடனே அது தஸ்பீஹ் செய்ததும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா சேவல்களும் அந்த நேரத்தில் தான் தஸ்பீஹ் செய்தான். அப்ப அங்க தலைவர் அங்க இருக்காரு. அவருக்கு சவுண்ட் கொடுத்த உடனே இங்க இல்ல, இது அதனுடைய காதுக்கு அது விளங்குது பாருங்க, நல்லா விளங்க வச்சிருக்கான். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சேவல்களும் தஸ்பீஹ் செய்கிறது. அது எப்போ வாயை மூடி அமைதியாகுதோ இது எல்லா சேவலும் அமைதியாயிடும். அது தஸ்பீஹ் என்ன செய்யறதுங்கிறதெல்லாம் அந்த ஹதீஸ்ல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த மாதிரி தஸ்பீஹ்லாம் அது செய்தது என்று. எனவே அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது என்பது பாக்கியமானது என்பதையும் இந்த தகவல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருமையான பெருமக்களே, எனக்கான அளவிடப்பட்ட நேரம் நிறைவுற்றது. மொத்தத்தில் இந்த மாதிரி, அதாவது வணக்கங்கள் 3 வகை. ஒன்று சொல்லாலான வணக்கம், தஸ்பீஹ் ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம், திக்ர் ஓதுறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறோம். இன்னொன்று செயலாலான, தொழுகிறோம், தவாப் செய்யறோம், ஹஜ் செய்யறோம், சையில தொங்கோட்டம் ஓடுறோம், இதெல்லாம் செயலாலானது. இன்னொன்று மாலியத்தானது, பொருளாலான இபாதத், நல்ல காரியங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, உணவுக்காக கொடுக்கிறது, மஜ்லிஸுக்காக கொடுக்கிறது, ஸலவாத் மஜ்லிஸுக்காக கொடுக்கிறது, பள்ளிவாசல் கட்டுறதுக்காக கொடுக்கிறது, அனாதைகளுக்காக, இந்த மாலியத்தான, இப்படி 3 வகையான இபாதத்துகளும் இருக்கிறது. இதிலே இப்போது இந்த இடத்துல சொல்லாலான இபாதத்தை முற்படுத்தி நீங்கள் ஸலவாத் ஓதுங்க, கலிமா ஓதுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்பதை தூண்டக்கூடிய ஒரு மஜ்லிஸாக, ஒரு அழகான ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸினுடைய நோக்கத்தை பரிசுத்தப்படுத்தி நம் எல்லோருடைய எண்ணங்களையும் பரிசுத்தப்படுத்தி இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இங்கே வருகை தந்தவர்கள், இதற்காக உதவி செய்தவர்கள், துணை நின்றவர்கள், ஆலோசித்தவர்கள், எந்த வகையிலாவது இதோடு தொடர்பு கொண்டவர்கள், அவர்கள் அத்தனை பேருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து குறைகளை மறைத்து ஈருலக சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள் வாழிப்பானாக. இதற்காக முயன்றவர்கள் அத்தனைவருடைய துனியா ஆகிரத்துடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் மேன்மையாக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.